பன்முக வித்தகர் கே பாக்யராஜ் அவர்கள் எதிர்பாராத விதமாக மாரடைப்பால் காலமான செய்தி தமிழ்நாட்டு மக்களையும் ஒட்டுமொத்த திரை உலகினரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது. இந்த ஒரு சூழலில் பாக்யராஜின் ஆளுமையை போற்றும் வகையில் அவர் தொடர்பான பல தகவல்களை, அவர் சினிமாவில் சாதித்த பல நிகழ்வுகளை பேசுவதற்காக இயக்குனர், தினம்தோறும் திரைப்படத்தின் இயக்குனர் நாகராஜ் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். எத்தனையோ வெற்றி பட இயக்குனர்கள் தமிழ் சினிமாவில் கோலோச்சி இருக்காங்க. ஆனால் பாக்யராஜ் ஏன் திரைக்கதை மன்னன் அப்படின்னு போற்றப்படுகிறார்? சார், நிறைய விஷயங்கள். உதாரணமாக ஒரு முதல்ல அவரோட கதை வசனம் எடுத்துக்கோமே. அவர் இப்போ அவர் பாக்யராஜ் சாரை பற்றி முதல்ல சொன்னால் அவர் ரொம்ப ஹியூமராக நிறைய விஷயங்கள் பண்ணுவார் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அவர் ரொம்ப காமெடியாக இருக்கும், நிறைய விஷயங்கள் காமெடியாக சொல்லுவார்ன்ட்டு. ஆக்சுவலாக அவர் காமெடியை விட அவர் ரொம்ப சீரியஸாக சில விஷயங்கள் பண்ணார். அவரோட முதல் படம் சுவரில்லாத சித்திரங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய சுமையாக இருக்கும் அந்த படம். இன்றைக்கி இந்த மாதிரியான படங்கள் இன்றைக்கி எடுக்க முடியுமான்னு தெரியல. அவ்வளோ பெரிய படமாக இருக்கும். அது அவ்வளோ பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும். சமூகத்துக்கான கேள்வியாக இருக்கும். அதில் ஒரு 4 பேரை பற்றி ஒரு டைலாக் ஒன்று வரும். என்றைக்குமே எப்போவுமே எதுக்குமே வராத அந்த 4 பேரை நினச்சி நீ வருத்தப்படுற பார்த்தியா, அதுக்காக தான் நான் வருத்தப்படுறேன் அப்படின்ட்டு அந்த அம்மா அந்த பொண்ணுகிட்ட ஒரு வாட்டி பேசுவாங்க. ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்களே. அந்த அம்மா அந்த பொண்ணு சொல்லும், ஒரு சீனில் வந்து சொல்லுவாங்க. அவங்க அம்மா ஒரு மாதிரி தப்பாக இருப்பாங்க, அதனால் வந்து சொல்லும், நீ 4 பேரை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா, நீ இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது அந்த அவங்களுடைய டெலிவரி இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, 4 பேரை பற்றிலாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. உன் தம்பி நம்ம வந்து உங்கள் அப்பா என்னை விட்டுட்டு போகும்போது 3 குழந்தைகளோட நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இந்த சமூகத்தில் யாரும் இந்த 4 பேர் எனக்கு வரல. உன் சின்ன தம்பி கஷ்டப்பட்டு உடம்பு சரியில்லைன்னு இறந்து போனப்போ யாரும் இந்த 4 பேர் வரல. எப்போவுமே என்றைக்குமே எதுக்குமே வராத அந்த 4 பேர் நினச்சி நீ வருத்தப்படுறப்பாரு, அதுக்காக தான் நான் வருத்தப்படுறேன். உனக்கு என்ன பிரச்சனைன்னு மட்டும் சொல்லும்பாங்க. ஸோ அந்த 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 ஆளுமை இருக்கு இல்லையா, அந்த 4 பேர் எதுக்காக சொல்லுவான்னா, கடைசியில் வந்து அந்த அந்த மொத்தமாக அவங்க வாழ முடியாமல் வந்து இறந்து போயிடுவாங்க. எல்லாருமே வந்து சூசைட் பண்ணி இறந்து போவாங்க. அப்போ பேக்ரவுண்டில் ஒரு சின்னதாக ஒரு டைட்டில் ஒன்று போட்டிருப்பார் அவர். எல்லோரும் சத்தம் போட்டு அந்த வீட்டை நோக்கி வந்து அழுவாங்க. அழக்கூடிய சவுண்டு ஓலமாக அழவான்னு கேட்கும். அப்போ ஃப்ரீஸ் பண்ணி முடிச்சிருப்பார். இன்றைக்கி உடம்புல வந்து உயிர் இருந்தப்போ வந்து இவங்க ஒட்டிக்கிறதுக்கு யாருமே இல்லை. இன்றைக்கி உடம்பு வந்து உயிர் போனதுக்கப்புறம் இவங்களுக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பார். அவர் முதல் படமே வந்து அவ்வளவு பெரிய படம் தான் அது. அதில் அவ்வளவு சீரியஸான விஷயம் இருக்கும். வெறும் ஹியூமர் மட்டும் இல்லை, லைஃப்பை பற்றின பெரிய விஷயங்கள் அதில் இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த படம், இன்னும் மறக்க முடியாது. அப்புறம் அடுத்த படமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒருகை ஓசை அவ்வளோ பெரிய லெஜண்ட் படம். ஒரு படத்தில் அவர் டைலாக் ரைட்டர்னு மட்டும் சொல்லுவாங்க. அந்த படத்தில் ஒரு டைலாக் கூட அவர் பேசியிருக்க மாட்டார். ஏன்னா அந்த படத்தில் வந்து அவர் ஊமையாக நடிச்சிருப்பார், வாய் பேச முடியாதவராக நடிச்சிருப்பார் அவர். மொத்த படத்துலேயும் வந்து ஒரு டைலாக் கூட ஒரு ஹீரோ பேசவே இல்லை. எப்போவே பண்ணிட்டார் அவர் அந்த விஷயத்தை. ஒரு டைலாக் கூட அவர் பேசவே மாட்டார். ஆனால் படத்தில் அவ்வளோ ஹியூமர் இருக்கும், அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும். படத்தோட கிளைமேக்ஸ் முடியும் போது அவ்வளோ ரணமாக இருக்கும் நமக்கு. கடைசியில் அவருக்கு பேச்சு வந்துடும், ஆனால் பேச மாட்டார். இவன் பேசாமல் இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து பேசுறதுக்கு ஆசைப்பட்டான், இப்போ பேச முடியும் போது பேசாமல் இருக்கிறதுக்கு சைலண்டாகவே இருக்க பிரியப்படுறான் அப்படின்னு முடிச்சிருப்பார். இந்த மாதிரி எண்டெலாம் வந்து இப்போ பண்ணுறதே கஷ்டம், ஆனால் அவர் அப்போ பண்ணியிருப்பார். ஸோ அதில் வந்து ஒரு டைலாக் கூட பேசியிருக்க மாட்டார். படம் ஃபுல்லாக அவ்வளோ ஹியூமர் இருக்கும், ஒரு வாழ்க்கை இருக்கும், அவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த படம் ஒருகை ஓசை. ஸோ மறக்கவே முடியாது. இன்னும் நிறைய பேருக்கு இப்போவும் நாங்கள மாதிரி புதுசாக அதுக்கப்புறம் வந்த நிறைய பேருக்கான பெரிய விஷயம். ஒரு பேனா பிடிச்சி எழுதணுன்னா இன்னைக்கு பாக்யராஜ் சாரை தவிர்த்துட்டு எதுவும் எழுதிட முடியாது. அவ்வளோ பெரிய விஷயம் அது. உதாரணமாக முதல்ல அவர் பண்ண ஒரு சாருக்காக முதல்ல ஒரு புதிய வார்ப்புகள் படத்துக்கு அவர் தான் கதை வசனம். அதில் அவர் ஹீரோவா சார் வந்து அவரை அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த படத்தில் வந்து தாலியை பற்றி சொல்லியிருப்பார் அவர். சில வரம்புகளுக்கு முற்பட்டு வாழ்வது ஒரு வாழ்க்கை, சில வரம்புகளை மீறி வாழ்வது ஒரு வாழ்க்கை, மீறியவர்கள் புதிய வார்ப்புகளை அப்படின்ட்டு அந்த தாலியெல்லாம் ஒரு மண்ணாக்கட்டியும் கிடையாதுன்னு அறுத்து போயிட்டு அந்த படத்தோட எண்டு அதுக்கு அவர் தான் கதை வசனம். ஆனால் அவர் திருப்பி டைரக்ட் பண்ணும்போது அந்த நாட்கள்னு ஒரு படம் பண்ணியிருப்பார். அதில் தாலிங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லுவார். இந்த தாலி தான் எல்லாமே இங்கே, திஸ் இஸ் ஓல்டு கிளைமேக்ஸ் பட் கோல்டு கிளைமேக்ஸ் எல்லாம் சொல்லுவார். ஒரு படத்துக்கு கதை வசனம் பண்ணும்போது தாலி ஒரு விஷயமே இல்லைன்னு எழுதி அதுக்கு மைண்ட் செட் பண்ணி அந்த படத்தை ஒரு 200 நாள் படம் ஆக்கியிருப்பார். அவர் ரைட்டிங்கில் தாலி தான் அந்த உலகத்தில் வந்து ஒன்றுமே கிடையாது தாலி அப்படின்னு சொல்லுவார். அந்த படமும் 200 நாள் ஓடும். தாலி தான் அந்த உலகத்தில் மிகப்பெரிய விஷயம்னு ஒரு ரைட்டிங் கொடுத்துருப்பார். அதுவும் 200 நாள் பார்த்தாங்க. பட் இது யாருக்குமே சாத்தியம் இல்லை. ஒரே விஷயத்தை தாலி ஒரு படத்தில் வந்து பெரிய விஷயம்னு சொல்கிறதும் ஒரு ரைட்டர் தான், தாலி ஒன்றுமே இல்லைன்னு சொன்னதும் ஒரு ரைட்டர் தான். 2 படத்தையும் அவ்வளோ பெரிய ஹிட்டு. ஸோ அந்த ரைட்டிங் வந்து அப்படியே இருக்கும். அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வருவார் ஆடியன்ஸை. இது கரெக்டு தான், இவர் சொல்கிறது கரெக்டு தான்றதை அவ்வளோ அழகாக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வருவார். இந்த மாதிரி ரைட்டிங் வந்து எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் யாருமே இல்லை. ஓகே, எதிர்பாராத கிளைமேக்ஸுக்கும் சொந்தக்காரர் பாக்யராஜா இருந்திருக்கிறார். அந்த படங்களும் பெரிய வெற்றிகள் பெற்றிருக்கிறது. உதாரணமாக எல்லாரும் சொல்றது
அந்த டார்லிங் 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 திரைப்படத்துல அந்த சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போகும்போது ரோடு வந்துரும் அப்படின்ற ஒரு இடத்துல யாரும் எதிர்பார்க்காம வெடிச்சு சிரிச்ச ஒரு மொமெண்டா அது இருந்தது. இதெல்லாம் எப்படி அவரு இல்லை பெரிய ஆச்சரியம் தான் அது வந்து. ஏன்னா எல்லாராலையும் அது வந்து ஆக்சுவலாக ஒரு சீன், அது ஆக்சுவலாக ஒரு படத்தோடைய ஒரு சாதாரண ஒரு சீனை ஒரு படத்தோட எண்டா வைக்கிறது வந்து அவருக்கு இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியப்படுமா, அந்த கதையை எப்படி முடிக்கிறதுன்னு எல்லாருக்கும் குழப்பமா இருக்கும். இந்த கதையை எப்படி முடிக்க போறாரு அவர் அப்படின்னு மாதிரி இருக்கும். ஆனால் அவ்வளோ பெருசாக கொண்டு போய் அதை முடிச்சிருப்பாரு. மொத்த தேட்டரும் அப்படி இருக்கும். பட் இன்னைக்கு கூட அது கஷ்டம் தான். அந்த ரைட்டிங் அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு போவார். அதில் கூட ரொம்ப அழகான சில விஷயங்களை ரொம்ப பதிவு பண்ணியிருப்பார். அதில் அந்த ஹீரோயின் கேரக்டருக்கு வந்து அவருக்கும் இவங்களுக்குமான சில விஷயத்தில் வந்து ட்ராவல் பண்ணும்போது ஒரு சூழலில் வந்து அந்த அவரை வந்து அந்த ஹீரோயினை வந்து ஒரு ஆள் வந்து அந்த வேற ஒரு வில்லன் மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். அவர் குளிக்கும்போது ஒரு வாட்டி எட்டி பார்ப்பார். அப்போ அந்த கேஎஸ் கோபாலஸ் மாதிரி ஒரு கேரக்டர், அந்த அவள் அப்பா கேரக்டர் சொல்லுவார், நானும் உங்கள் அம்மாவும் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துகிறோம், எங்கள் பெட்ரூமில் ஒரு வாட்டி கூட லைட் அடிச்சதே இல்லை, தாம்பத்தியத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்போம், ஆனால் குளிக்கும்போது ஒரு பொம்பளை நீ எட்டி பார்த்தவனே, ஆனால் அவன் அப்படி இல்லை அப்படின்ட்டு அந்த கேரக்டரை பற்றி சொல்லுவார். ஒரு கேரக்டரை நியாயப்படுத்துறதுக்காக நீ எழுத ஒரு ரைட்டிங் இருக்குல்ல, அது அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். அதாவது வந்து சாத்தியமே இல்லை. ஏன்னா ஒரு கேரக்டரை நியாயப்படுத்துறது அவ்வளோ பெரிய கஷ்டம். அதில் நீ எப்படி நியாயப்படுத்த முடியும்னா உங்களோட ரைட்டிங்கில் தான் நியாயப்படுத்த முடியும். அவ்வளோ கரெக்டாக இருக்கும் அந்த இடத்துல. அவர் பண்ணிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ கரெக்டாக இருக்கும். அதில் கூட ஒரு டயலாக் சொல்லுவார், கண்ணு தெரியாமலே இருந்துட்டா கூட பிரச்சனை இல்லை, கண்ணு தெரியாமல் அப்படியே இருந்துட்டா கூட பிரச்சனை இல்லை, கண்ணு தெரியாமல் இருந்து திருப்பி பார்வை வந்து மறுபடியும் கண்ணு போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான விஷயம் பாரு. ஸோ எல்லா இடத்துலையுமே அந்த படம் அவ்வளோ பெரிய லெஜெண்ட் தான் அது. ஓகே. புதுசாக திரைத்துறைக்கு வர்றவங்க எல்லாருமே பாக்கியராஜ தொட்டுட்டு தான் போகிறாங்க. அது திரைக்கதையினால மட்டும்தான் அந்த இது இருக்கா? ஒரு கமர்ஷியல் சினிமா அப்படின்னா ஒரு பெரிய ஹீரோ, ஒரு பெரிய ஹீரோயின், 4 ஃபைட்டு, 4 பாட்டு, இதுதான் ஒரு ஃபார்முலாவாக இருந்திருக்கு. அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு திரைக்கதை தான் படத்தோட அந்த நாட்டும் அந்த நாட்டுக்காக வச்சிருக்கிற அந்த ஸ்க்ரீன் பிளேவும் தான் முக்கியம், அதில் தான் படம் பேஸாக இருக்குது அப்படின்றத நிரூபித்தவர் பாக்கியராஜ் அப்படின்னு எல்லோரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அது மட்டும்தான் இயக்குனர்கள் மீண்டும் மீண்டும் அவர்கிட்ட இருந்து பாடம் கற்றுக்கிறதுக்கான ஒரு காரணமாக? ஆமாம், நிச்சயமாக மாற்றுக்கருத்து இல்லைல்ல. ஒரு படத்தோட ஒரு சீனை எப்படி காட்டுறோம், பாக்கியராஜ் எப்படி காட்டுறாரு, பாரதிராஜா எப்படி காட்டுறாரு, அதுல எல்லாம் வித்தியாசம். ஒரு சீன் காட்டுறதுன்றது ஒரு பக்கங்க. ஆனால் பட் அந்த சீனுக்கான ஒரு வேணும் இல்லையா, ஒரு உயிர் வேணும் இல்லை, அது வந்து பாக்கியராஜ் சட்டை அவ்வளோ இருந்தது. ஒரு மௌன கீதங்களே எடுத்துக்கும். ஒரு புருஷ முண்டாட்டியோட அந்யோன்யத்தை இதை விட தமிழ் சினிமாவில் மறுபடியும் யார் சொல்லிட போகிறாங்கன்னு தெரியல. ஒரு அவசரமாக காலையில் 2 நாள் கிளம்பிட்டு இருப்பார், ஒரு வேலையை கிளம்பிட்டு இருப்பார். ஒய்ஃப் வந்து ஜாக்கெட் போடுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்துட்டு அந்த அம்மா கேட்கும், இதில் இந்த ஹூக்கை கொஞ்சம் மாட்டி விடுங்க அப்படிங்கும். பட் ஒன்று அவன் காலங்காத்தால் வேலைக்கு போகும்போது அதை காணும் இதை காடுன்னு தேடுறான், நீ அதை மாட்டு இதை மாட்டுன்ட்டு டார்ச்சர் கொடுக்குற மாதிரி கழட்டும் போது மட்டும் எவ்வளோ ஆகமாக கலட்டுறீங்க அம்மா. இது வந்து ஒரு மாதிரியான வார்த்தை தான். ஆனால் பட் அந்த இடத்துல அவ்வளோ அழகாக செட் ஆகும். இல்லை, அந்த கணவன் மனைவிக்கும் இடையே இருக்கிற அந்த நெருக்கத்தை பேசின படங்கள் தான் பாக்கியராஜோட கண்டிப்பாக படங்கள். அவ்வளோ அழகா வந்து கையாண்டுறது வந்து அவர் மட்டும்தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ அழகாக இருக்கும். அவர் சம்மந்தப்பட்டு அவர்கிட்ட இருந்து எடுத்து நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்குமே. நிறைய அவ்வளோ இருக்கும். அந்த மௌனகீதங்களில் கூட அதான் பண்ணியிருப்பார். அந்த சின்ன பையனை உட்கார வச்சுக்கிட்டு ஒரு வாட்டி அவர் பேசும்போது ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பட்டர்ஃப்ளை சொல்லிட்டே இருக்கும்போது எஃப் ஃபார் ஃபாதர் அப்படிம்பா. அப்படி அந்த பையன் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருப்பான். எஃப் ஃபார் ஃபாதர் அப்படிம்பார். அவன் திருப்பியும் மறுபடியும் யோசிப்பான், எஃப் ஃபார் ஃபாதர் என்னடா உனக்கு பிரச்சனை, பாத்ரூம் பர்த்தா சொல்லி தொலை அப்படிம்பா. அப்படி இல்லை, ஃபாதர்னா என்ன அப்படிம்பா. இது என்ன புது கேள்வி? ஃபாதர்னா அப்பா. எங்கள் அப்பா எங்கே இருக்காரு? உங்கள் அப்பா பரதேசம் போயிட்டான், உங்கள் அப்பா இங்கே இல்லை போயிட்டான். இல்லை நீ பொய் சொல்கிற மாட்டானு. யார் என்ன பொய் சொல்கிறேன்? ஏற்ற வீட்டில் கண்ணாடி போட்டுட்ருக்காருல அவர் தானே எங்கள் அப்பா அப்படிப்பாரு. ஓ இது அந்த ஆள் உங்கள்கிட்ட சொன்னாராக்கும் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அந்த சீன் வந்து ஆரம்பிக்கும் போது அந்த அம்மா சொல்லணும் திருப்பி, அவன் பிள்ளை பிடிக்கிறவன்டா, அவனெல்லாம் நம்பிடாத, உன்னை எங்கேயாவது கொண்டு போய் விற்றுருவான், அவனெல்லாம் நம்பிடாத அப்படின்னு சொன்னோன்னே, புள்ள பிடிக்கிறானம்மா அவன் வேணாமா, அவன் திருடமான்னு சொல்லி கண்ணாபின்னு திட்டணும்னு அந்த அம்மா சொல்லு. ஏன்டா அந்தாலும் திட்டுற கேட்டாங்க. நீ தான் புள்ள பிடிக்கிறவனாச்சுன்னு சொல்லிட்டே, அப்புறம் திட்டினா உனக்கே எங்கே வருது பாரு, அந்தாலும் திட்டுற வேலை வச்சுக்காதரா, புள்ள பிடிக்கிறவனாச்சுன்னு மறுபடியும் திட்டவனை கட் பண்ண அவ்வளோ கோவம் வரும், டப்புன்னு போட்டு அடிப்பாங்க. ஏன்டா அந்தாலும் திட்டுற நீ அப்படின்ட்டு. ஒரு சீனுக்குள்ள ஒரு வாழ்க்கையை இவ்வளோ அழகா யாரும் பதிவு பண்ணாது எனக்கு தெரியவே இல்லை. ஒரு சீனுக்குள்ள மொத்த படமும் இருக்கும் அதுக்குள்ள. ஸோ இது வந்து பாக்யராஜ் சாரால் மட்டும்தான் சாத்தியம். உங்களுக்கும் பாக்யராஜ் சாருக்கும் இடையிலே அறிமுகம் நடந்திருக்கு, அது எப்படி நடந்தது? உங்களுக்கும் அவருக்கும் இடையே நெருக்கம்? நம்ம இந்த ஒரு ஆரம்பத்துலேருந்தே அவர் எனக்கு பிடிக்கும். ஒரு வாட்டி அவர் தான் என்ன ஒரு வாட்டி கூப்பிட்டு விட்டார். நான் ஒரு தினந்தோறும் பண்ணி நல்லா போச்சு இந்த படம், பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் நான் படங்கள் பண்ணேன். நான் ஒரு மாதிரி வேறு மாதிரியான ஒரு ரூட்டில் ட்ராவல் பண்ணிட்டேன். ஒரு மாதிரி குடிக்கிடின்னு போய் ஒரு மாதிரி போயிட்டேன். அப்புறம் மின்னலெல்லாம் நான் தான் எழுதினேன், டயலாக்லாம் எழுதினேன். அப்போது ஒரு தடவை என்ன ஒரு வேறு ஒருத்தர் வச்சு தான் கூப்பிட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். கூப்பிட்டு பேசுகிறேன், உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஏன் இப்படி தெரியற? நீ ரைட்டிங் எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா?
தினந்தோறும் மாதிரி ஒரு படத்துக்கு எழுதிட்டு மறுபடியும் மின்னலே மாதிரி ஒரு படத்துக்கு எழுதுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அது வேறு சேனல், இது வேறு சேனல். இவ்வளோ அழகாக எழுதுகிற முதல் படமே அவ்வளோ ஹிட்டு கொடுத்த, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் சுற்றிட்டு தெரியுற, நீ ஏன் குடிக்கிற அப்படிலாம் கேட்டார். உட்கார வச்சு ரொம்ப பேசினார். பேசிட்டு அதுக்கப்புறம் அடிக்கடி வர சொல்லுவார், போவேன். நம்ம மாற்றிக்கல, பட் இருந்தாலும் அவரை கூப்பிட்டு எனக்கு பேசுவார். நிறைய விஷயங்கள் சொல்லுவார். அவர் பண்ண கதைகள் பற்றி பேசுவார். நான் சில விஷயங்கள் சொன்னால் அழகாக கொண்டாடிட்டு சொல்லுவார். இவ்வளோ பண்ணுறேன் இல்லை, ஏதாவது செய்யலாம் இல்லை, நீ ஏன் இப்படி பண்ணுறேன் பாரு. அவரால் முடிஞ்ச வரைக்கும் நான் இன்றைக்கி ஓரளவுக்கு ஆரோக்கியமாக இன்றைக்கி மறுபடியும் கம்பீரமாக இருக்கிறதுக்கு அந்த மனிதனும் ஒரு காரணம். நிறைய வார்த்தைகள் நிறைய கொடுத்தது. நீ இழந்துடாத, லைஃப்பில் எல்லாத்துக்கும் இது கிடைக்காது, இது ஒரு வரம், இதை மிஸ் பண்ணிடாதேன்னு எனக்கு சொன்னது இன்றைக்கி வரைக்கும் பெரிய விஷயம். நேற்று அவரை போய் பார்க்கும்போது அது பக்கத்தில் போய் நிற்கும்போது கண்ணீராக ஊற்றுது. ஏன்னா அந்த மனுஷன் எனக்கு கொடுத்தது மட்டும் இல்லை, சினிமாவுக்கு அவ்வளவு கொடுத்துருக்காரு. பாக்யராஜை தவிர்த்துட்டு ஒரு டிஸ்கஷன் கிடையவே செய்யாது. எந்த டிஸ்கஷனாக இருந்தாலும் சரி தான், இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக படம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி தான், இன்னைக்கு கரண்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும்போது பாக்யராஜ் சாரை தவிர்த்துட்டு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. எங்கே சுற்றி வந்தாலும் அவர்கிட்ட வருவார். எல்லாரும் அந்த 7 நாட்கள் அதைத்தானே மென்ஷன். அந்த 7 நாட்கள் மௌன கீதங்கள் எல்லா விஷயத்திலையும் தாங்க. மௌன கீதங்கள்லாம் மறக்கவே முடியாதுங்க. ஒரு அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையை இவ்வளோ அழகாக தெளிவாக யாராவது இதுவரை சொல்லியிருக்காங்களான்னு சத்தியமாக இல்லை. அந்த படத்தோட பாதிப்புகள் நிறைய படங்கள் அந்த 7 நாட்கள்லாம் வந்து நம்மகிட்ட கேட்பார், கிளைமேக்ஸ் என்ன வச்சுக்கலாம்னு ஆடியன்ஸ் பார்த்து கேட்பார். அந்த மாதிரி ஒரு ரைட்டிங் கொடுக்குறது மிகப்பெரிய கஷ்டம், அவ்வளோ பெரிய கஷ்டம். அந்த இன்றைக்கும் அந்த கிளைமேக்ஸ் வந்து மறக்கவே முடியாது தான். சாதாரணமான கிளைமேக்ஸ். ஒரு லவ் பண்ண ஒரு பொண்ணு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறான், மறுபடியும் அவங்க கூட தான் வாழ்கிறான்றது எவ்வளோ படங்களில் வந்துருச்சு, இன்னும் வரும். ஆனால் அதை அவர் கொண்டுட்டு போன ஸ்க்ரீன் பிளே இருக்கு இல்லையா, அந்த திரைக்கதை இருக்கு இல்லையா, ஒரு சாதாரண ஒருத்தவரி கதையை வச்சுக்கிட்டு அவர் பண்ண மேஜிக் இருக்குல்ல, அவ்வளோ அழகாக இருக்கும். இல்லை அந்த டைலாக்கும் இப்போ வர பேசு பொருளாக இருக்குல்ல, எந்த காதலி உனக்கு மனைவி ஆகிட்டு வர முடியும், பட் உங்கள் மனைவி ஒரு நாளும் எனக்கு காதலி ஆகிட்டு வரல. திஸ் இஸ் ஓல்டு கிளைமேக்ஸ் பட் கோல்டு கிளைமேக்ஸ் அப்படிப்பார். குட் பை மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஆனந்தன் அப்படிப்பார் அவர். அந்த விஷயத்தில் எல்லாமே இருக்கும். சார் சொன்னதில்லை, இந்த 20th செஞ்சுரியில் எல்லாமே மாறும்ட்டு, இது என்றைக்குமே மாறாது, ஒன்றும் மூணாகாது அப்படின்ட்டு அந்த விஷயம் இருக்கு இல்லைங்க. அந்த டீட்டெயிலுக்கு ஒரு ஆடியன்ஸை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரது இருக்கு இல்லையா, நீ ஒத்துக்கோ அப்படின்னு ஒத்து வைக்கிறது இருக்கு இல்லையா, அது அவர்கிட்ட வந்து மிகப்பெரிய விஷயம். 1-2 இல்லை, சொல்லிகிட்டே இருக்கலாம் சார். அப்படி ஒரு கைதியின் டைரி எடுத்துங்க, அவரோட ரேட்டிங் தான். ஒரு ஹியூமரை இவ்வளவு அழகாக கதைக்குள்ளே கொண்டு திணிக்கிறது இருக்கு இல்லையா. நான் ஹியூமர்னு சொல்லி காமெடி பண்ணுறதுக்குன்னு சொல்லி கூட்டமே சுற்றிட்டு இருக்கு இல்லையா, காமெடினா அவரை கூப்பிடு இவரை கூப்பிடுட்டு. ஆனால் அவரோட ரைட்டிங்லாம் கதையோட சேர்ந்தே பயணிக்கிறது பெரிய கஷ்டம், மிகப்பெரிய கஷ்டம் இல்லையா. கைதியின் டைரியில் ஒரே ஒரு விஷயம் இருக்கும், அந்த ராதாவும் இவரும் உட்காந்து கமல் சார் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சீன் வரும். உனக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டே இருப்பா அப்படி. அப்புறம் அவன் வந்து ஏ ஃபார் ஆப்பிள்ம்பா அப்படி, ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பெட், பி ஃபார் பெட்டு, ஏ ஃபார் ஆப்பிள் இருக்குது, பி ஃபார் பெட் இருக்குது, லைட் அணைச்சிட்டு படுத்துடலாம் அப்படிம்பாரு. இல்லை முதல்ல நீங்கள் படிக்கணும், உங்களை நான் பெரிய ஆளாக்கி காமிக்கிறேன்னு எங்கள் வீட்டில் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் நடக்கிற கதையா, விட்டு படுத்துடலாம் அப்படின்பா அப்படி. அதெல்லாம் முடியாது, மறுபடியும் படிச்சே ஆகணும்பா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியில் பார்த்தோம்னா டி ஃபார் டார்க் அப்படிப்பாரு. டி ஃபார் டார்க், டி ஃபார் டார்க்னு சொன்னோம்னா டி ஃபார் டார்க்னு சொல்லி அந்த லைட் அப்படியே அது பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணால் அவன் நெகட்டிவ்னு போட்டிருப்பா. அதில் நிறைய புத்தாண்டு இருக்கும். அந்த அவள் சரின்னு ஒத்துக்கு அப்புறம் புத்தாண்டு போய் பார்க்கும்போது பார்த்தா ஒரு எவ்வளோ புத்தாண்டு வச்சுருக்கான் அப்படின்பா அப்படி. இதெல்லாம் வந்து ஒரு இவ்வளோ அழகான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண முடியாதுங்க. ஒரு வாழ்க்கைக்குள்ளே உள்ள அந்யோன்யமாக இன்டெப்த்தில் போய் எழுதுறது, அதெல்லாம் மேம்பாக்க எழுதவே முடியாது. இதெல்லாம் இன்னும் நம்மளும் பேனா பிடிச்சி எழுதுறோம் இல்லையா. நீ என்ன எழுதினாலும் சாரை தவிர்த்துட்டு இன்னும் யாராலையும் எழுதிட முடியாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மறுபடியும் யாராவது படம் பண்ணால் வந்தாலுமே சாரை தவிர்த்துட்டுலாம் நீங்கள் படம் பண்ணிட முடியாது. அந்த ரைட்டிங் அவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காரு அவர். அவர் கதாநாயகனாக பயணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவெடுத்துட்டார். அவர் திரைக்கதைக்கு அவரே நாயகனாக நடிக்கிறார். அதுவரை தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோ அப்படின்னா கம்பீரமான ஒரு ஆளா, ரொம்ப கோவப்படுற இல்லை சண்டை போடுற எதற்குமே துணிஞ்சு இருக்கிற ஒரு ஆளாக தான் தமிழ் சினிமா பார்த்துருக்கு. ஒரு புதுசாக ஒரு ஹீரோ அப்போ தான் வளர்ந்து வராரு. ஆனால் அப்பாவித்தனமான எல்லாம் தெரிஞ்ச அப்பாவித்தனமான ஒருத்தர் தான் என் படத்துக்கு ஹீரோ. அவர் வந்து ஹீரோ மெட்டீரியலாக இருக்க மாட்டார், நார்மலான ஒரு மனுஷன் மாதிரி தான் இருப்பார். அப்படின்ற ஒரு விஷயத்தை வைக்கிறது அவர் திரைக்கதையை நம்பினதுனால தானா? கண்டிப்பாக 100%ங்க. அந்த 7 நாட்கள் மாதிரி ஒரு படத்தை அவ்வளோ பெரிய ஹிட் சார். இன்றைக்காவது சினிமா நிறைய வளர்ந்துருக்கு, நிறைய மாடனா. ஆனால் அன்றைக்கி உள்ள சினிமாவில் அப்படிலாம் வளரல. ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த 7 நாட்கள் வந்து சாதாரண ஒரு ஹார்மோனிய பெட்டியும் ஒரு ஒத்த வேஸ்ட்டையும் ஒரு பழைய ஜிப்பாவும் ஒன்று போட்டுட்டு மொத்த படத்தில் ஒரு ஹீரோ அப்படியே ட்ராவல் பண்ணுறாருன்னா அது சாதாரண விஷயமே இல்லை. அந்த பிளே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ பார்த்தாலும் எவர் அந்த 7 நாட்களில் வந்து ஒரு படத்தோட யார் ஸ்க்ரீன் பிளே பண்ணாலும் அந்த படத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு எழுதலாம். பட் அது மாதிரி எழுத முடியுமான்னு தெரியல. பட் ஏமா மறுபடியும் வந்த அன்றைக்கி ஒரு சாரோட மணி சாரோடைய மௌனராகம் நிறைய 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 விஷயங்கள் அதுலேருந்து எடுத்திருக்கோம். இன்னும் கொடுத்துட்டே தான் இருக்கார் அவர். எவ்வளவோ படங்கள் முந்தானி முடிச்சலாம் வந்துட்டு அவர் படத்தில் வேறு நிறைய ஹைலைட்டாக முருங்கைக்காயை சொல்லுவாங்க. ஆனால் அதை தாண்டி அதில் உள்ள ரைட்டிங் அவ்வளோ பெருசாக ரைட்டிங்காக இருக்கும். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது அந்த தீபா கேரக்டர் போய் டீச்சர் கேரக்டர் போய் அவர் கேட்பார். அந்த டீச்சர் கேரக்டர் வந்து சொல்லுவாங்க,
சார் இந்த பஞ்சாயத்து போர்டு பையன் வந்து சரியாக படிக்க மாட்டேங்கிறான், அவனை பாஸ் பண்ணி விட்டுறலான்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. கேட்டோம்னா காசு கொடுக்குறேன் பாஸ் பண்ணி விட்டுறலான்னு சொல்கிறாரு. என்ன டீச்சர் அப்படின்னா, காசு வாங்கிட்டு பாஸ் பண்ணி கொடுக்குற தப்பு இல்லை சார், இதுக்கு முன்னாடி இருந்த வாத்தியாரெலாம் அதே தான் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லையே. கேட்டோன்னே அது எப்படி டீச்சர், நீங்கள் ஒரு வாத்தியார் தப்பு பண்ணுறதுக்காக எல்லா வாத்தியாரும் தப்பு பண்ண முடியுமா? ஏன் சார் ஒரு சித்தி தப்பு பண்ணுறதுக்காக ஊரில் இருக்கிற எல்லா சித்தி தப்பு பண்ணுன்னு நினைக்கும் போது நான் நினைக்க மட்டும் என்ன தப்பு அப்படிம்பாவும். ஒரு விஷயத்தை கொண்டு வரதுக்கு அவர் கனெக்ட் பண்ணுற விஷயம் இருக்கு இல்லையா, அதை சொல்லிட்டு போவா சொல்லும்போது, இதை வந்து உங்கள் கூட வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃபோட அட்வைஸாக எடுத்துக்காதீங்க, உங்கள் கையில் ராக்கி கட்டின ஒரு சிஸ்டரோட அட்வைஸாக எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு புருஷனுக்கு வந்து ஒவ்வொரு ஆம்பளைக்கு வந்து தனக்கு வரப்போகிற பொண்டாட்டி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கும் ஒரு ஆசை இருந்திருக்கும். ஆனால் அவள் அதெல்லாம் நினைக்கல. நீங்கள் ஒரு விடோயின் கையில் ஒரு குழந்தையும் வச்சுருக்கீங்க, அதையும் மீறி உங்கள் மேலே அவ்வளோ அன்பாக இருக்கான்னா அவளை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கம்மா. இந்த நியாயப்படுத்துறது இருக்கு இல்லையா ஒரு கேரக்டரை, அந்த ரைட்டிங்கில் அது அவரை மாதிரி இன்றைக்கி வரைக்கும் யாரும் எழுதலை. ஓகே, ஒவ்வொரு இயக்குனருக்கும் ஒரு ஃபார்முலா வச்சுருப்பாங்க. KS ரவிக்குமார் அவர் நிறைய பேட்டிகள்ல எல்லாம் சொல்லியிருக்காரு. ஒரு சீன் வந்து அந்த சீன் அங்கே எதுக்கு அப்படின்றதுக்கு வந்து ஒரு நியாயம் வேணும், அந்த சீனுக்கு வந்து நான் கனெக்ஷனை வந்து இன்னொரு இடத்துல கொடுத்துருக்கணும், இந்த மாதிரி படம் ஃபுல்லாக அதற்கான ஸ்க்ரீன் பிளே இருக்கணும் அப்படின்றது ஒன்று. பாக்கியராஜ் சாரோட ஸ்க்ரீன் பிளே எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு? வசனங்களால் நிறைஞ்ச ஒன்றா, இல்லை எதிர்பாராத திருப்பங்கள் ட்விஸ்ட் அந்த மாதிரி இருந்த ஒன்றா, இல்லை இயல்பாக இருந்த? இல்லை, எதிர்பாராத திருப்பங்கள் தாங்க. ஒரு லைஃப்பில் வரக்கூடிய ஆர்டினரியான விஷயம் தானே. அதுக்கு நிறைய படங்கள் அவரோட அந்த நேரத்திலே எடுத்துக்கலாம். ஒரு மனுஷன் சென்னைக்கு புதுசாக வந்தால் முதல்ல என்ன பார்ப்பேன், என்ன தேடணுங்க, ஃபஸ்ட்டு ஒரு ரூம் வேணும். ஆமாம், இது வந்து யதார்த்தமாக அமையிறது தானே, டயலாக்காக இல்லை. ரூம் வேணும். ரூம் பார்க்கறதுக்கு எங்கே போவோம், ஒரு இடத்துக்கு போவோம், அந்த ரூமில் வந்து ஒரு ரூமை காமிப்பாங்க, அங்கே ஒரு பொண்ணு இருக்கா, இப்படி தானே வாழ்க்கை வரும். ஸோ அவர் டயலாக்காக இல்லை, அவர் சீனுக்கு தான் டயலாக் எழுதினார், டயலாக்காக சீன் எழுதவே இல்லை. அவருடைய படங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை பேசிச்சு, அவ்வளவு அழகாக பேசிச்சு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. எல்லா விஷயத்துலையும் அவர் நிறைய உதாரணம் சொல்லிகிட்டே இருக்கலாம் சார். அவரை பற்றி பேச ஆரம்பித்தா நீங்கள் ஒரு நாள் உட்காந்து பேசிகிட்டே இருக்கலாம். அவரோட ஒவ்வொரு சீனாக எடுத்து பேசலாம், அவ்வளோ இருக்கும் அவரோட படங்களில். தூரல் நின்று போச்சு, அவ்வளோ பெரிய லெஜெண்ட் அது. அந்த பொண்ணுக்கும் அவனுக்குமான ஒரு பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கு வரக்கூடிய லவ் இருக்குல்ல, அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ அழகான விஷயமா இருக்கும். 2 பேருக்குமான ட்ராவல் வந்து சாத்தியமானு தெரியல. அந்த படம் அவ்வளோ பெரிய ஹிட்டுன்னா பார்த்துக்கிட்டு அதுக்குள்ளே அவ்வளோ ஹியூமர். ஏன்னா ஒரு செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு விஷயம் வந்துச்சுன்னா போர் அடிச்சிடும், அவ்வளோ அழகாக ஹியூமராக சொல்லுவார். அதுக்குள்ள கதை நகர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். தூரல் நின்று போச்சோட அவரோட மொத்த ஸ்க்ரீன் பிளேயுமே வேறு மாதிரியாக இருக்கும். ஓகே, இப்போ அந்த காலத்தில் ஒரு பெரிய ஒரு ஃபார்முலா இருந்திருக்கும். வில்லனாக இருந்துக்கிட்டு ஹீரோவாகிறது, ஹீரோவாகவே பயணிக்கிறது, இப்படி தான். ஆனால் ஒரே ஆண்டில் புதிய வார்ப்புகள் அப்படின்ற படத்தின் மூலமா பாரதி ராஜாவால் நடிகராக அறிமுகப்படுத்தப்படுகிறார். அதே படத்தில் அவருடைய சுவரில்லாத சித்திரங்கள் படமும் வெளியாகிறது அவர் இயக்கத்தில். அதே ஆண்டில் கன்னிப்பருவத்திலே அப்படின்ற படத்தில் வில்லனாவும் நடிக்கிறார். ஒரே வருஷத்துக்குள்ள 3 விதமான வேலை, ஆனால் 3மே முக்கியமான அந்த படத்தோட மெயினான ஒரு இடத்துல நின்று. இது எப்படி அவருக்கு சாத்தியமானது? அவர் 25 படங்கள் இயக்கியிருக்காருன்னா அந்த 25 படங்கள்லையும் அந்தந்த ஆண்டுகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பயணிச்சு தான் வந்திருக்காரா? அவரோட இயல்பா இது அப்படின்னு கேட்க சார், இயல்பு தான் சார். என்னன்னா அவர் கடைசி வரைக்கும் வேலை பார்த்துட்டே தான் சார் இருந்தார். நான் அவர் வந்து காலையில் வந்து ஒரு நடுவில் மறுபடியும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் அவரை பார்க்க போகும்போது கூட, நான் போனால் காலையில் ஒரு 9 மணிக்கு வாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு போனால் அப்போ எழுதிட்டு இருப்பார் அவர். பெரிய ஆச்சரியமாக இருக்கும். இன்னைக்கு செய்கிறது இல்லை, இன்னைக்கு புதுசாக வந்தவங்களால பண்ண முடியல 9 மணிக்கு. அவர் அப்பவும் உட்காந்து ஏதாவது புக்கு வாசிச்சுட்டு உட்காந்து எழுதிட்டு இருப்பார். பார்த்தா நமக்குலாம் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு மனுஷன் இவ்வளோ பெரிய லெஜெண்ட் வந்ததுக்கப்புறமா அது ஏதாவது ஒன்று எழுதிட்டு இருப்பார் அவர். நான் இப்போ பண்ண போகிற இப்போ ஸ்கிரிப்டுக்கு படத்துக்கு பேர் வந்து ஆகாயம். அந்த ஸ்கிரிப்டை நான் அவர்கிட்ட நரேஷன் கொடுக்குறேன். ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு 1.5 மணி நேரம் சொல்கிறேன். அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு வாங்க பேசலான்னாரு. அடுத்த நாள் 7 மணிக்கு உட்காந்துருக்காரு. அவர் அவசியமே இல்லை, மறுபடியும் 7 மணிலேருந்து திருப்பி கேட்குறேன், 1.5 மணி நேரம் கேட்குறாரு. சொல்லிட்டு அந்த ஆகாயம் ஸ்கிரிப்டை பற்றி நான் டீட்டெயில் சொல்லி எனக்கு சில கரெக்ஷன் கொடுக்குறாரு. அவர் இதை இப்படி பண்ணிப்பார், நல்லா வரும் அப்படின்ட்டாரு. சினிமாவை அவ்வளவு டீப்பாக லவ் பண்ண மனுஷன். அவருக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கலாம், ஆனால் சினிமாவை அவர் கடைசி வரைக்கும் அப்படி லவ் பண்ணியிருக்காரு சார் அவர். இல்லைன்னா ஒரு 3 மணி நேரம் இன்னைக்கு புதுசாக ஒரு ப்ரொடியூசர் போய் கதை சொன்னாலே எனக்கு 3 மணி நேரம் சொல்ல மாட்டான், கண்டென்ட் சொல்லு, ஒரு 1/2 மணி நேரம் சொல்லு போதும் அப்படின்ட்டாங்க. பட் அவருக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. பட் அந்த 3 மணி நேரம் உட்காந்து கதை கேட்குறாரு. காலையில் உட்காந்துட்டு பொழுது போகிறது கேட்கல, காலையில் 7 மணிக்கு வர சொல்லி கேட்குறாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், அடுத்த நாள் செகண்ட் ஹாஃப் கேட்குறாரு. கேட்டுட்டு சொல்கிறாரு சில கரெக்ஷன். இது வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லை, சினிமா மேலே அவருக்கு இருக்கக்கூடிய லவ் இருக்கு இல்லையா, அதை அப்படி லவ் பண்ணியிருக்காரு. அதான் இல்லை, அந்த திரைப்பிரபலங்கள் பலரும் சொல்லியிருக்காரு. நம்ம அவரை விமர்சிச்சே இருந்தாலும் மீண்டும் நம்மளை பார்க்கும்போது ஒரு தாய் இல்லத்தோடு தான் நம்மளை பார்ப்பாரு. அவர் எல்லோரையும் அப்படிதான் பார்த்தாரு, எல்லோருக்கும் உதவி செய்யணும்னு நினைச்சாரு அப்படின்னு தான் பலர் அதை கடைசி வரைக்கும் சார், கடைசி வரைக்கும் ஏதாவது அவரால் முடிஞ்சதுன்னா யார் சார் சொல்லுவாங்க? நம்ம ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சீன் கேட்டாச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன்பாங்க. அவர் வந்து நம்மளுடைய கதைக்கு சீன் யோசிச்சு சொல்லுவார். அவ்வளோ பெரிய இடத்துக்கு போனதுக்கப்புறமும்
வேறு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது, வேறு ஏதாவது செய்கிறது. சார் ஹெல்ப்னா என்னது? ஒரு கதையை வந்து சொல்லும்போது நீங்கள் அதுக்குள்ளே இதை இப்படி பண்ணிப்பார் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக சொல்லுவார் அவர். அதை வந்து யார் செய்கிறது இல்லை இல்லையா? அதை இவ்வளோ புதுசாக வளர்ந்ததுக்கப்புறம் எவ்வளோ வேலை இருக்கும் அவருக்கு. ஆனால் அதுக்கு உட்காந்து ஒரு 3 மணி நேரம் மெனக்கிட்டு அந்த வேலையை சொல்லிக் கொடுப்பார் அவர். பட் நிறைய காலகட்டங்கள் மறக்கவே முடியாது. அதான் சொன்னேன், நீட்டு அவரை போய் நிற்கும்போது இந்த மனிதனுடைய எழுத்தும் ஒரு மௌன கீதங்களும் ஒரு முந்தானை முடிச்சும் நிறைய வந்துகிட்டே இருக்குது சார். அவருடைய படங்களுடைய பாதிப்பு இல்லாமல் அதான் சொல்லிட்டேன், எந்த டிஸ்கஷன் போனாலும் இன்னும் ஒரு 50 வருஷம் கழிஞ்சாலும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் ஒரு டிஸ்கஷனில் பாக்யராஜ் சாரை தவிர்த்துட்டு நீ ஒரு டிஸ்கஷன் பண்ணவே முடியாது. அவ்வளோ பண்ணியிருக்காரு அவர். ஓகே. ஆனால் அவருடைய படங்கள் வந்து காமத்தை அதிகமாக பேசிச்சுன்ற ஒரு விமர்சனமும் இருந்ததில்ல. அதை அப்படி பார்க்கக்கூடாதா? இல்லை சார், அவர் காமத்தை வந்து அவர் வல்கராவோ தப்பாவோ அசிங்கமாவோ அப்படிலாம் எதுவுமே சொல்லல. அவர் வேற மாதிரி ஏதாவது அந்த மாதிரியான விஷயத்துக்கு அவர் போகவே இல்லை. எந்த படத்தையும் அவரோட டோட்டல் எந்த படத்தையும் பாருங்க, குடும்பங்களுக்கான ஒரு படமாக அவ்வளோதான் இருக்குமே தவிர, இல்லைன்னா அவர் அப்படி வச்சு கொண்டாடி இருக்க முடியாதுங்க. என்ன ஒரு அபர்ஷனாவே இந்த மாதிரி ஒரு உடம்பை காமிக்கிறதோ அந்த மாதிரியான கவர்ச்சி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அவர் பதிவு பண்ணியிருக்காரு தவிர அபர்ஷனாவோ அவருடைய எந்த வகையிலுமே அவருடைய படத்துங்களை வந்து காமம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லவே முடியாது. பட் வேறு மாதிரி எந்த படத்துலையுமே இருக்காது அப்படியெல்லாம். காமம் கொஞ்சம் டச் பண்ணிட்டு போகிற தவிர அதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து மௌன கீதங்களை கேட்குறது காமமாக அது இல்லை, கழட்டும் போது மட்டும் இவ்வளோ வேகமாக கலட்டுறீங்க அப்படின்னு கேட்டது காமமாக அது எக்ஸ்ட்ரீம் தான் என்ன கேட்டால். ஆனால் தெரியவே இல்லை. 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த இடத்துல ஒரு கேமரா வச்சிங்கன்னா ஒரு புருஷன் முன்னாடிக்குள்ளே அப்படி பரபரப்பாக இருக்கும்போது என்ன பேசுவாங்களோ அதான் இருக்கும். அதில் எந்த மிகைப்படுத்தலுமே இல்லை, அது அப்படி தான் இருக்கும். அவருடைய எல்லா படங்கள்லையுமே அது இருந்திருக்கு. நிச்சயமா மிகைப்படுத்தல் இல்லாமல் வாழ்வியல் சார்ந்து வசனங்கள் தான் முழுக்க நிஜம். வசனங்கள் மூலியமாக அந்த சீனை எலிவேட் பண்ணுறதும் பாக்யராஜுக்கு கை வந்த கலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். உதாரணங்கள் எதுவும் சொல்ல முடியும்? வசனங்கள் மூலியமாக அந்த சீனை வந்து ஒரு படி மேலே. ஆமாம் சார். சார் ஒன்றும் இல்லை, அவர் முதல்ல அவர் நடித்த படம் பாரதி ராஜா சார் டைரக்ட் பண்ண படம் புதிய வார்ப்புகளையே அந்த அவர் வந்து வாத்தியாராக நடிச்சிருப்பாரு. அந்த ஊரில் இருக்கக்கூடிய ரத்தி அந்த பொண்ணு லவ் பண்ணுவாங்க. அதில் பூ விற்கிற அவங்க அம்மா கேரக்டர் ஒன்று வருவாங்க. அந்த அம்மா வந்து சொல்லும், எனக்கு ஒரு பிரச்சனை, நான் மறுபடியும் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன், நான் போயிட்டு வரேன்னு சொல்லி இந்த பூக்காரம்மாட்ட சொல்லுவாங்க. அந்த பூக்காரம்மா அதில் ஒரு டயலாக் ஒன்று சொல்லும், இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இனிமேல் யாராவது எழுதுவாங்களான்னு தெரியல. ஒரு பேனா இப்படிலாம் எழுதுமான்றது அவ்வளோ பெரிய விஷயம். ஒரு பூக்காரம் அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, பூ விற்கிற பொம்பளை அவளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. அவர் சொல்லுவார், நான் மறுபடியும் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன், வருத்தப்படாதீங்க, நான் அவளை ஏமாற்ற மாட்டேன்னு சொல்லும்போது அந்த அம்மா ஒரு டயலாக் சொல்லும், வதையா தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் கண்டிப்பாக வந்து அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போவீங்கன்னு நம்புகிறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், பூவுங்கிறத வந்து செடியிலேருந்து பறிச்சாதான் வாடணுன்றது இல்லை, செடியிலே விட்டு வச்சாலும் வாடி தான் போகும். அவங்க வந்து அந்த பூவோட கனெக்ட் பண்ணி அந்த அம்மா அவ்வளவுதான். அந்த அம்மா தத்துவம் அந்த அம்மா தெரிஞ்சது அந்த பூங்கிற செடியிலேருந்து பறிச்சாதான் வாடணுன்றது இல்லை, செடியிலே விட்டு வச்சாலும் வாடித்தான் போகும். அவளுக்குன்னு ஒரு விவசாயி எந்த ஊருக்கு போனாலும் அங்க இருக்கிற விவசாயிகளை பத்தி தானே பேசுவாங்க. இங்க என்ன ரேட்டுக்கு விற்குது, பருத்தி என்ன, மக்காச்சோளம் என்ன, அது வந்து அந்த வாழ்க்கை அவ்வளவு பெரியா இருக்கும். அதே மாதிரி சிவப்பு ரோஜாக்கள் அவர் எழுதின விஷயம் இருக்குல்ல சார், ஒரு அவ்வளவு பெரிய விஷயம் அது. சிவப்பு ரோஜாக்கள்ல அந்த ஒரு லவ்வை வெளிப்படுத்துறது, அது இவ்வளத்துக்கு ஒரு மாதிரியான வேற மாதிரியான ஒரு வேற படம். பாரதி ராஜா சாரோட 2வது படம் அவர் தான் எழுதுறாரு. அதுக்கு அதில் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸ்ரீதேவிக்கும் அவருக்குமான அந்த லவ் போர்ஷன் இருக்கு இல்லையா, இப்போ வரைக்கும் அந்த மாதிரி லவ் போர்ஷன் எழுத முடியுமான்னு தெரியல. இவ்வளோத்துக்கு நாங்கள்லாம் முன்னிலையெல்லாம் எழுதியிருக்கோம், பட் ஆனால் அப்படி இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். கமல் சாருக்கும் ஸ்ரீதேவிக்குமான அந்த லவ் போர்ஷன் இருக்கேன். அந்த கடைக்குள்ளே வர்றது, அவர் பக்கத்தில் போய் நின்றுட்டு இருப்பார். நின்றுட்டு இருக்கும்போது முதல்ல கேட்பார் அவர், நீங்கள் என்ன வேணும்னு சொல்லி கேட்டோம்னா பனியன் இருக்கா அப்படின்னு கேட்பார் அவர். பனியன் இருக்கா, தயங்கி பேசுவாங்க, இருக்குது, கை வச்சதா கை வைக்காததா அப்படிப்பாரு. இல்லை எனக்கு கை வைக்காததான் பிடிக்கும் அப்படிப்பாரு. அப்படி பார்ப்பான். அப்படி பார்த்துட்டு பனியன்லாம் எடுத்து கொடுப்பாங்க. 2 பேருக்கு மத்தியில் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சின்னதாக ஒரு கடைசியில் ஒரு நாள் காரில் கூட்டிகிட்டு போவார். காரில் வரீங்களான்னு கப்பன்னு காரில் கூட்டிகிட்டு போவார். கார் போயிட்டே இருக்கும். அப்போ அவர் கேட்பார், நான் அடிக்கடி உங்கள் கடைக்கு வரதை பற்றி எதாவது தப்பாக நினைக்கிறீங்களா? சே நான் அப்படிலாம் ஒன்றுமே நினைக்கல. இல்லை அதுவும் நீங்கள் இருக்கிற பக்கமாகவே வந்து நினைக்கிறேன், எதாவது தப்பாக நினைக்கிறீங்களா? சே நான் அதெல்லாம் தப்பாகவே நினைக்கல. டக்குன்னு காரில் உட்காருங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் உட்காந்துட்டீங்க, எதாவது தப்பாக நினைக்கிறீங்களா? சே நான் அதெல்லாம் தப்பாகவே நினைக்கல. டக்குன்னு உங்களை பார்த்து நான் ஐ லவ்னு சொன்னது தப்பாக நினைப்பீங்களா? டக்குன்னு இப்படி பாப்பா யோசிப்பா, கட் பண்ணாதான் அந்த பாட்டு வரும். நினைவோ அதை கொண்டு வரணும்ல அந்த இடத்துக்கு. அந்த 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 பாட்டுக்கு முன்னாடி வரக்கூடிய 2 பேருக்குமான அந்த வாழ்க்கை இருக்குல்ல, அந்த டிராவல் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த இடம். இது அந்த ரைட்டிங் இல்லைன்னா அந்த சீனே இல்லை ஆக்சுவலாக. ஓகே. அந்த காலத்தில் ரஜினி அவர்களை விட, கமல் அவர்களை விட அதிகமாக பெண் ரசிகைகளை கொண்டவர் பாக்யராஜ் அப்படின்னு படிச்சிருக்கோம். அவருடைய திரைப்படங்களில் ஆண் பெண் உறவு சிக்கல்களையும் அங்கே இருந்த அந்த அந்த நெருக்கங்கள், அந்த விலகல்கள், அந்த கோபங்கள், இதை பேசுனதுனால தான் இந்த ரசிகைகள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதிகமாக ஆண் பெண் உறவு சிக்கல்களை பேசியதால் பாக்யராஜ் அவர்களுக்கு அதிகமாக பெண் ரசிகைகள் இருந்தார்கள் அப்படின்னு. ஆமாம் சார், ஆண் பெண் உறவு சிக்கல் முக்கியம் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அது பெரிய பிரச்சனை தானே. ஆண் பெண் உறவு சிக்கல் வந்து அவர் பொலிட்டிக்கலாக, அரசியலாக,
வேறு மாதிரியான படங்கள் அவர் எடுக்கல. ஆனால் பட் அவர் சொன்ன விதம் இருக்கு இல்லையா, அவர் வாழ்க்கையை பற்றி சொன்னவர் இருக்குல்ல சார், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கான வாழ்க்கையை வந்து பதிவு பண்ணுறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க, அது சரியாக அமையலன்னு எங்கள் வாழ்க்கையே இல்லைல்ல, அதை வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார் அவர். எல்லா படங்கள்லையும் அவருடைய படங்களில் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, காமம் அங்கே தழுதுக்கவே இல்லை, காமம் அங்கே இருந்திருக்கும் அவ்வளோதான், அது லைஃப்பில் இருந்திருக்கவே, அப்படி தான் இருந்திருக்குமே தவிர அதை வச்சுட்டு அவர் கதை பண்ணவே இல்லை. கதையில் அது கொஞ்சம் இருந்திருக்கே தவிர அவருடைய எல்லா படங்களும் வந்து எல்லா காலத்துக்கும் ஸ்டார்ட் ஆகக்கூடிய படங்கள் தான். அவர் இன்னைக்கு வரைக்கும் மௌன கீதங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் எந்திரிக்கவே முடியாது. அந்த லைஃப்பை அவ்வளோ அழகாக வந்துட்டு அவ்வளோ அழகாக கன்வே பண்ணியிருப்பார். அவங்க 2 பேருக்கு கூடிய லவ் ஆகட்டும் அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா எனக்கு அவர் தான் ஞாபகத்துக்கு வராரு. ஸோ இன்றைக்கி வேறு ஏதாவது ஹஸ்பண்ட், அதான் சொன்னேன், இன்றைக்கி வரக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சம்மந்தப்பட்ட படங்கள் பார்க்கும்போதும் அவரை நீங்கள் தவிர்த்துட்டு எழுதிட முடியாது, ஏதாவது ஒரு பாதிப்பு வந்து நிச்சயமாக. பாக்யராஜ் அவர்களுக்கு ஏன் இதற்கு முன்பு இருந்த படங்களோட தாக்கம் இல்லையா? பாரதி ராஜா அவர்கள் அழுத்தமான திரைக்கதைகளை வச்சு அழுத்தமான கதைகளை வச்சு படம் பண்ணவர். ஆனால் பாக்யராஜ் அவர்கள் முழுக்க முழுக்க ஒரு 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 ஜனரஞ்சகமான ஒரு பொழுதுபோக்கான அதில் சில விஷயங்கள் சொல்லக்கூடிய படங்களாக இயக்கியவர். பாரதி ராஜாவிடமிருந்து தன்னை தனித்து காட்டணும் அப்படின்றதுக்காக பாக்யராஜ் இந்த பக்கத்தை தேர்ந்தெடுத்தாரா, இல்லை பாக்யராஜுக்கு இயல்பாகவே வந்த விஷயங்கள் தான் இந்த மாதிரியான? இல்லை சார், அவர் சொல்றது எனக்கு இயல்பாகவே வந்த விஷயங்கள் அது. அவர் இல்ல, அவர் தனியா வந்து பார்த்திபன் அவர்கள் நம்ம புதிய தலைமுறை வெளியீட்டுல ஒரு புத்தகத்துல வந்து மென்ஷன் பண்றாரு, இந்த மாதிரி உன்னோட கதை, அவர் வந்து புதுசா ஒரு கதை எழுதி யாரோ தயாரிப்பாளரோ ஏதோ ஒருத்தர்கிட்ட பேசும்போது உன்னுடைய கதை வந்து பாக்யராஜ் அவர்களுடைய கதை மாதிரியே இருக்கே, நீ இதுல வந்து உன்னோட டச் இங்க மிஸ் ஆயிருக்கே அப்படின்னு சொல்லும்போது அவர் பார்த்திபன் வந்து சொன்னாராம், இந்த மாதிரி நான் அவர்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்றேன், அப்போது என்னோட ரைட்டிங் வந்து அவரோட ரைட்டிங் மாதிரி இருக்கணும், அதில் நான் என்னோட ரைட்டிங்கை வச்சேன் அப்படின்னா அந்த பாக்யராஜ் அவர்களுடைய படம் வந்து அதில் கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கு தேவையில்லாதது, நான் அதை தான் கற்றுக்கிட்டேன், ஸோ அதனால் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார், என்னோட ரைட்டிங் பாக்யராஜ் சார் ரைட்டிங் மாதிரி இருக்கலாம் அப்படின்னு. ஸோ பாக்யராஜ் சார் பாரதி ராஜா சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துருக்காரு. அப்போது பாரதி ராஜாவோட ரைட்டிங் அப்படின்றது பாக்யராஜ் சார்கிட்டையும் இருந்திருக்கும். ஆனால் முதல் படத்திலிருந்து பாக்யராஜுக்கு என்று தனியாக ஒரு ரைட்டிங் இருக்குது, தனியாக ஒரு ஸ்க்ரீன் பிளே ஸ்டைல் இருக்குது, தனியாக ஒரு டச் வச்சிருக்காருல்ல, அதை அவர் எங்கிருந்து தனதாக்கி கொண்டார்? அவர் ஆக்சுவலாக வந்து பாரதிராஜா சார்ட்டு அவர் அதை எடுக்கல சார். ஏன்னா பாரதிராஜா சார் வந்து ரைட்டிங்கே கிடையாது. பாரதிராஜா சார் மேக்ஸிமம் எந்த படத்துக்கும் அவர் ரைட்டிங்கே இல்லை. மேக்ஸிமம் அவருடைய எல்லா படத்துக்கும் வந்து ரைட்டிங் வந்து வேறு யாராவது இருப்பாங்க. ஒன்று பாக்யராஜ் சாராக இருப்பார், இல்லைன்னா கலைமணியாக இருப்பார், இல்லை மணிவண்ணன் சாராக இருப்பார், இல்லைன்னா ஆர் செல்வராஜ் சாராக இருப்பார். இவங்க தான் எழுதியிருக்காங்க அவரோட எல்லா படத்துக்கும். ஸோ அவர்கிட்ட இருந்து வேறு விஷயத்தில் அப்சர்வ் பண்ணியிருக்கலாம் தவிர ரைட்டிங்கிறது வந்து பாக்யராஜ் சாரை வச்சு நிறைய எழுத கற்றுக்கிட்டு அந்த கதை அழுத்தங்கள், கதை இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஆமாம் சார், ஒரு அதை அவர் தனியாக தெரிஞ்சார்ல பாக்யராஜ் சார். ஸோ பாக்யராஜ் சாருக்கு அப்புறம் பாக்யராஜ் சார் வந்து அவர்கிட்ட இருந்து நிறைய எடுத்துருக்க தவிர அவர் எங்கேருந்து பாக்யராஜ் சார் வந்து ஓன் தான், அவருடைய கிரியேஷன் வந்து மொத்தமாக தான் இருந்தது. அவர் வேறு ஏதாவது படத்தில் இருந்து எடுத்திருக்காரு, அவருடைய எழுத்து அவருடைய படங்கள் தனியாக தான் இருந்தது. அதனால தான் இவ்வளவு நாள் ஆனதுக்கப்புறம் அவரோட படங்கள் மட்டும் நம்மளால் பேச முடியுது. ஏன்னா ஒரு 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 ரொம்ப சீரியஸான விஷயத்த கூட அவ்வளோ கேஷுவலாக கொண்டு போய் நிறுத்துறது அவரோட ரைட்டிங்கில் மட்டும் தான் இருந்திருக்கு. உதாரணமாக அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் கூட ஒரு சின்ன டைம் கிளாப்ஸ் வந்து வரும். அந்த ராஜேஷ் கேரக்டர் வந்து அந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் வந்து இவர்கிட்ட பேசிட்டு மாடிக்கு போயிடுவார். கொஞ்ச நேரம் உட்காந்துரு உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போவார். உட்காந்துருக்கும்போது சைடில் இப்படி திரும்பி பார்த்தா அதில் டயலாக்கே இருக்காது இவ்வளோத்துக்கும். ரைட்டாக இப்படி திரும்பி பார்ப்பார், பார்த்தா ஒரு 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 சிலை ஒன்று இருக்கும், ஒரு பொண்ணோட சிலை இருக்கும், அது நியூடாக இருக்கும். அந்த சிலை இப்படி பார்த்துருவார், பார்த்ததுக்கப்புறம் அந்த சிலையை இப்படி பார்த்தா டிஸ்டர்பாக இருக்கும், அந்த சிலையை இப்படி திரும்பி வைப்பார், அது மறுபடியும் பார்த்தா அப்படி இருக்கும், மறுபடியும் திருப்பி அந்த பொண்ணோட பின்பக்கம் தெரியும், பார்த்துட்டு ஒன்றுமே இல்லை அப்படி பார்த்து அந்த சிலையை இப்படி தள்ளி வச்சுருவார் அப்படியே. ஸோ சின்ன விஷயம் தான், பட் அதுக்குள்ளே அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த வாழ்க்கை. வெறும் டயலாக்லாம் இல்லை, அதில் டயலாக் எழுதல அவர், ஆனால் அந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துட்டு பார்ப்பார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இது வந்து அவர் தனியாக தான் சார் தெரிஞ்சார். இன்றைக்கு வரைக்கும் அவரோட படங்கள் பார்க்கும்போது தனியாக தான் தெரியும். இல்லை, எதனால் அந்த தாக்கம் இல்லை அப்படின்னு சார் அவரை தனியாக பண்ணியிருக்காரு. அவர் எங்கிட்ட பேசும்போது அதான் சொல்லுவார், நான் தனியாக தெரியணுன்றதுக்காக தான், பிளான்லாம் கிடையாது, அவருக்கு ஜீனில் அது இருந்திருக்கு, அவராக யோசிச்சிருக்காரு. அவருடைய படங்கள் அவர்கிட்ட இருந்து நிறைய எடுத்துருக்குமே தவிர அவர் எங்கேருந்து எடுத்தது மாதிரி எனக்கு தெரியல. அவர் சுயமாக தான் இருந்திருக்காரு. இல்லை, நிறைய படங்கள் அவரோட அனுமதி இல்லாமையே பிற மொழிகளில் வந்து ரீமேக் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நேற்று கூட சிலர் செய்தியாளர்கள் சந்திப்பின் கூட அவருடைய படங்கள்ல இருந்து அவருடைய படங்கள் அவருடைய அனுமதி இல்லாமையே பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக வெளியே ரீமேக் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு தமிழ் மொழி சார்ந்து ஒரு எடுக்கப்பட்ட படம் அனைத்து மொழிகளுக்கும் போய் சேருது, அனைத்து மொழிகள்லையும் அதை கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்திருக்கு அப்படின்னா அதை பற்றி இல்லை. அவர்கிட்ட ஒரு வாட்டி நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து யாரோ சொன்னதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட ஒரு வாட்டி கேட்டப்போ அவர் சொன்னார், அவர் ஜெயகாந்தன் சார் சொன்ன மாதிரி சொன்னார், இருக்கிறவங்க கிட்ட இருந்து இல்லாதவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரே தவிர அது ஒரு பெரிய இஷ்யூவாகவே எடுத்துக்கல.
ஏன் தன்னுடைய கதை தானே, தனக்கு காப்பிரைட் இருக்கு, தனக்கு உரிமை இருக்கு. அது பட் அதை வந்து அவர் அவ்வளோ பெருசாலாம் இது பண்ணிக்கவே இல்லை சார். அவர் அதை வந்து ஏன் அதுக்கு அதை நோக்கி ட்ராவல் பண்ணணும்னோ, இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட கேஸ் போடுறாங்க இல்லையா, அப்படி அவர் அதெல்லாம் செய்யலை, ரொம்ப ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கிட்டார். அப்படி இருந்ததுனால தான் இன்னைக்கு புதுசாக இருக்கக்கூடிய ஆளுங்க கிட்ட கூட அவர் அவ்வளோ கனெக்ட் பண்ணி பேச முடியுது சார். அவர் அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கல. அவர் இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்த இயக்குனர்கள் இருக்காங்கல்ல, பாரதி ராஜா சார், இந்த மாதிரி பார்த்திபன் சார், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு முகங்களாக இருக்காங்க. பாக்யராஜ் சார் கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இவங்க இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்ததா என்ன விஷயங்கள் பார்க்க சார்? அப்படி பார்த்தா இப்போ பாண்டியராஜ் சாரோடைய படங்கள், நிறைய படங்கள் அவருடைய பாதிப்பில் கொஞ்சம் இருக்கும். பாக்யராஜ் சாரோட படங்களோட அந்த ஹியூமர் சென்ஸ்லாம் அப்படி இருக்கும் நிறைய. அவருடைய முதல் படமே கன்னிராசிக்கு அப்புறம், கன்னிராசிலே அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அப்புறம் ஆண்பாவம், அவருடைய பாதிப்பு நிறைய இருக்கும். இல்ல அவர்கிட்ட இருந்து அதை கத்துக்கிட்டாங்களா? பாக்யராஜ் சார் ஒரு படத்தை எழுதுவார், அவரே இயக்குவார், அவரே ஹீரோவாகவும் நடிப்பார். கண்டிப்பா நாமளும் அதை பண்ணலாம் அப்படின்னு. கண்டிப்பா. ஏன்னா அது வந்து நான் நிச்சயமா வந்து ஒரு பார்த்திபன் சாருக்கும் ஒரு பாண்டியராஜ் சாருக்கும் அங்கிருந்து கிடைச்ச விதையா தான் இருக்கும். நிச்சயமா அங்கிருந்து இவங்களும் ஹீரோ மெட்டீரியலாம் இருக்க மாட்டாங்க. ஒரு நம்பிக்கையாக ஹீரோ மெட்டீரியல் நீங்க ஹீரோ மெட்டீரியலா பாக்குறதுக்கு இன்னைக்கு மெட்டீரியல்னு சொல்றாங்க இல்லையா, அது எதுவுமே பாண்டியராஜன் சார்ட்ட வந்து இருக்காது ஹீரோ மெட்டீரியலா. நம்ம எவ்வளவு படம் நடிச்சிருந்தார் அவர். ஸோ அது வந்து அங்கிருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே தானே. ஏன்னா அவரும் அதை வந்து உடைச்சார். அவர் ஹீரோனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத இமேஜ் அவரே உடைச்சார் இல்லையா. ஸோ அது வந்து ஒரு காரணம், அங்கிருந்து வந்ததுனால அது ஒரு காரணமா நிச்சயமா. அவங்களோட ஸ்கிரீன் பிளேல, அவங்களோட கதைகளின் தாக்கத்துல பாக்யராஜ் சாரோட தாக்கம் இருந்திருக்கிறதா? இல்ல அவங்க புதுசா ஒரு படம் பண்றாங்க, இல்ல ஏதோ இடத்துல ஸ்டக் ஆகி இருக்காங்க அப்படின்னா பாக்யராஜ் சார் இறங்கி ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படலை சார். ஆனால் பட் இப்போ என்ன மாதிரி ஆளுங்களுக்கே என்னோட ஸ்கிரிப்டை நான் சொல்லும்போது, இப்போ ஆகாயம்ன்ற ஒரு ஸ்கிரிப்ட் வார்த்தை சொல்லும்போது எனக்கே ஒரு பிரயோஜனமாக இருந்திருக்காரு. நான் அவரோட உதவியாளர் கிடையாது. நான் வெளியே இருந்து என்னை பார்த்து கூப்பிட்டு என்ன உட்காந்து பேசிட்டு நான் ஒரு ஸ்கிரிப்ட் சொன்ன உடனே அந்த ஸ்கிரிப்டுக்கு சில கரெக்ஷன்லாம் அவர் கொடுக்குறாருல. இப்படி என்ன மாதிரி ஒருத்தருக்கே அவர் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கும் போது அவர் கூட இருந்த உதவியாளருக்கு நிச்சயமாக பண்ணியிருப்பார்ல. இப்பவும் புதிய பாதையில் வந்து அவருடைய புதிய பாதை படம் பார்த்தீங்கன்னா சாரோட பாதிப்பு நிறைய இருக்கும். அந்த சீதாவுக்கும் அவருக்குமான ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது பாக்யராஜ் சாரோட பாதிப்பு அந்த சீனில் நிறைய இருக்கும். அவரோட உதவியாளர்ன்றது அந்த சீன் பண்ணும்போதே தெரியும் நிறைய. அவரோட பாதிப்பு எல்லாருக்குமே இருக்கும். ஒரு செய்தி படிக்க முடிஞ்சது, பாக்யராஜ் சாருக்கும் பாரதிராஜ் சாருக்கும் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. ஆனால் எங்கே பேசினாலும் பாரதி ராஜா சாரை வந்து என்னோட டைரக்டர் அப்படின்னா பாக்யராஜ் வந்து மென்ஷன் பண்ணுவார் அப்படின்னு பார்த்திபன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாது சார். ஆனால் அவர் கடைசி வரைக்கும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் எங்கிட்ட ஏதாவது ஒரு சீன் சொன்னாலும் சரி, அவர் பொதுவாக உட்காந்து பேசினாலும் சரி, எங்கே பேசினாலும் எங்கள் டேரக்டர்ன்ற வார்த்தையை தவிர வேற எதுவுமே சொன்னதில்லை. அவர் எங்கள் டேரக்டர் அவர் இவ்வளோ படம் பண்ணதுக்கு அப்புறமா அவர் கடைசி வரைக்குமே எங்கள் டேரக்டர் ஒரு தடவை இப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு தவிர அது வந்து ஒப்புக்கெல்லாம் இருக்காது. இங்கேருந்து வரும் அந்த வார்த்தை அவருக்கு. எங்கள் டேரக்டர் அப்படிம்பாரு, அப்படி தான் பேசுவார். எல்லா விஷயத்துக்கும் அவர் பேசும்போது அப்படி தான் எங்கள் டேரக்டர் ஒன்று சொன்னார், எங்கள் டேரக்டர் ஒன்று சொல்லுவார், எங்கள் டேரக்டர் இப்படி பண்ணுவார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு தவிர ஒரு வாட்டி கூட அவர் பேர் கூட அவர் உச்சரிச்சதில்லை. டேரக்டர்னு கூட சொல்ல மாட்டார். எல்லா டேரக்டர் முன்னாடி வந்து எங்கள் டேரக்டர் எப்போவுமே இருக்கும். இப்போ நம்ம கண் முன்னால் பார்க்குறோம், ஒரு இயக்குனர் ஒரு புதிய ஒரு கதாநாயகனை வச்சு பெரிய ஹிட் கொடுத்துட்டாரு அப்படின்னா பெரிய பெரிய கதாநாயகர்கள் வந்து அவங்களை கூப்பிட்டு எங்களுக்கு ஒரு கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். அது வந்து பாக்யராஜ் சாருக்கும் நடந்திருக்கும்ல. அவர் ஏன் வந்து பெரும்பாலான படங்கள் பெரிய பெரிய இயக்குனர்களை வச்சு பெரிய பட்ஜெட் படங்கள் பண்ணி பெரிய ஹிட் கொடுக்கறத தவிர்த்துட்டு தன்னை கதாநாயகனை வச்சு ஒரு குட்டி பட்ஜெட்டில் ஒரு பெரிய ஹிட் கொடுக்கறது, அந்த பாதையை நான் சரியா சொல்றேன்னு தெரியல. நான் ஒரு புரிஞ்ச இடத்துல இருந்து கேட்கிறேன். அது ஏன் வந்து அவர் இந்த பாதையை சூஸ் பண்ணார்? பெரிய கதாநாயகர்கள் அப்படின்னா இந்தியா முழுக்க இப்போ போல வச்சு இருந்திருக்கலாம். அவர் முதல்ல வந்து ஒரு விஷயத்தை நம்புறதே வந்து ஒரு பெரிய நடிகரை வச்சு படம் பண்ணணுன்ற மோட்டிவ் அவருக்கு இல்லை சார். அவர் எப்போ நடிகனா ஆனாரோ, அவர் எந்த படம் பண்ணாலும் எது பண்ணாலும் அவருக்கு மோட்டிவாவே அவரை வச்சு தான் பண்ணணுன்றதுல தெளிவாக இருந்தார். ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் தன்னை வச்சு தான் பண்ணணும் முடிவு பண்ணிட்டாரு. பட் அதனால எழுதும்போதே அவருக்குன்னு தான் எழுதினார். இன்னொருத்தருக்கு போய் பண்ணணும் அப்படின்ற அவசியம் அவர் மைண்ட் செட்டுக்கே வரல. அவர் ஒருவேளை ட்ரை பண்ணியிருந்தா அது ஈஸியாக நடந்திருக்கும். பட் அவர் அந்த இடத்துக்கே போய் யார் கதாநாயகர்கள் அப்ரோச் பண்ணியிருப்பாங்களா, நீங்கள் எனக்கு ஒரு கதை பண்ணி கொடுங்க, எனக்கு ஒரு என்ன வச்சு நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு வாட்டி அவர்கிட்ட பேசும்போது சும்மா கேட்போம்ல, நீங்கள் ஏன் சார் அவ்வளோ பீக்கில் இருக்கும்போது வேற யாராவது ஒருத்தங்கிட்ட நிச்சயமாக அவர் கேட்டிருந்தா டேட் கொடுத்துருப்பாங்க. அப்பவும் ரஜினி சார் இருந்தார், கமல் சார் வேற எவ்வளோ எடுத்துருப்பாங்க. கேட்டால் இல்லை எனக்கு அது செட் ஆகாது. என்னன்னா எனக்கு வந்து நான் ஏதாவது ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா வெறுமனே ஒரு கதை சொல்லாமல் நான் ஒரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன், நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன்னா இன்னொரு ஆர்டிஸ்ட்டோ இன்னொரு விஷயமோ வரும்போது நான் அதுக்கு ஃப்ளெக்ஸ்மெண்ட் ஆக வேண்டியிருக்கும். அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் சில விஷயங்களை மாற்ற வேண்டியது இருக்கும். ரெண்டாவது எனக்கு கதை சொல்லும் விதன்றது வந்து என்னோட பாடி லாங்குவேஜுக்கு, என்னோட டயலாக் டெலிவரிக்கு, நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதுக்கு நான் போதும்.
நான் இருந்தால் தான் எனக்கு அந்த ஹியூமரான ஒரு விஷயத்தை ட்ராவல் பண்ண முடியும். நான் எழுதக்கூடிய இந்த விஷயத்தை இது கமல் சாரை வச்சு வேற ஒரு ஆளை வச்சு என்னால் யோசிக்கவும் முடியல. இது எனக்கு ரொம்ப சரியாக இருக்கும். அது ஒருவேளை நான் வந்து ஒரு புதிய வார்ப்புகள் படத்தில் நடிக்கும்போது நான் ஒருவேளை நடித்து அந்த படம் சரியாக போகாமலோ அப்படிலாம் ஆயிருந்தால் ஒருவேளை மாறி இருக்கலாம். பட் அந்த படமே ஹிட்டு. அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் அவர் அப்படி தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு அவரை வச்சு. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாலே அவ்வளோ அழகான ஹியூமர் இருக்கும். புதிய வார்ப்புகளே அவ்வளோ அழகான ஹியூமர் இருக்கும். கதையை சொல்றதுக்கு தான் முகம் தேவை. அந்த முகத்துக்கு ஏத்த மாதிரி கதை இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. கண்டிப்பாக இல்லை. இல்ல அவரோட சார் அவருடைய மேக்ஸிமம் எளிமையான மனிதர்களை பற்றின கதையாக தான் சார் இருந்தது. மேக்ஸிமம் எளிய குடும்பங்களோட குடும்பங்கள் தானே. அவருடைய கடைசி படம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய அவர் பண்ணவே இல்லை. அவர் மேக்ஸிமம் எல்லா படங்களுமே கடைசி வரைக்கும் அவரோட முதல் படத்தில் சுவர்லா சித்திரங்கள்லேருந்து அவர் இன்னைக்கு ரொம்ப பிரம்மாண்டன்னு வேற மாதிரி எதுலையும் போகல. அவர் இது நம்மளால கூட ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருந்த ஒரு விஷயம், ஒரு குடும்பம், அங்கே ஒரு குடும்பங்களை தாண்டி அவர் வேற எங்கேயும் பேரவும் இல்லை. ஒரு முழுக்க லவ்னு சொல்லி போட்டு டார்லிங் படத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு ஃபேமிலி இருக்கும். அதுக்குள்ளே ஒரு அப்பா இருப்பார், ஹியூமரான ஒரு அப்பா இருப்பார், அவங்களுக்கு ஒரு அம்மா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு கதை சொல்லுவார்ல அவர். கதை இல்லாமல் அவர் பண்ணுறதில்ல சார். வெறும் ஒரே ஒரு சின்னதாக ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதை நோக்கி ஒரு நேர்கோட்டில் ட்ராவல் பண்ணும். ட்ராக் தனியாக வச்சதே இல்லை அவர். எந்த படத்துக்கு அவருக்கு படத்தில் வந்து காமெடி ட்ராக்கோ ஃபைட்டுக்குன்னு தனியாக சீக்வன்ஸ் இல்லை. அப்படி அது பாட்டுக்கு ட்ராவலில் போகும் இல்லையா. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடுறோம் சார் அவரை. ஸ்க்ரீன் பிளேயில் அவர் தான் நம்பர் 1ன்னு சொன்னது காரணம். இப்பவும் நீங்கள் ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லி எடுத்தீங்கன்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இந்த மனுஷன் இவ்வளோ தூரத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்காருன்ட்டு. ஏன்னா ஒரு 4 சீன் பண்ணிவிட்டு 5ஆவது சீன் நகர்த்துறதுக்கு முடியல. இப்போல்லாம் வேறு ஏதாவது ஒரு சாங் போயிட்டு வந்துடலாமா, வேறு ஏதாவது இங்கே போயிட்டு வந்துடலாமா, ஹீரோனா இப்படி தான் இருக்கணும், அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே. சூழல்னு போச்சுலேயும் 3 ஃபைட் இருக்கும். ஆனால் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும்ல, கரெக்டாக இருக்கும். இல்லை அவர் ஒரு ஃபார்முலா செட் பண்ணி கொடுத்துருக்காருல்ல. காமெடிக்குன்னு தனியாக ட்ராக் தேவையில்லை, கதையோடு பயணிக்கும் போது தான் காமெடி வந்து சரியாக இருக்கும் அப்படின்றது. ஆனால் அது அடுத்த கட்டத்தில் ஒரு கட்டத்தில் சினிமா என்ன ஆகுதுன்னா, காமெடிக்குன்னு தனியாக ஒரு ட்ராக் வைக்கிறாங்க, கதை தனியாக நடக்கும், காமெடி தனியாக. உதாரணத்துக்கு கரகாட்டக்காரன் பெரிய ஹிட்டு, ஆனால் அதில் காமெடி ட்ராக்கெல்லாம் தனித்தனியாக இருக்கும், கதையோடு சேர்ந்து பயணிக்கிற மாதிரி அங்கங்கே தான் இருக்கும். அதுக்கப்புறம் 2006-7க்கு அப்புறமா இந்த ஓகே ராஜேஷ், இயக்குனர் ராஜேஷ் அவர்கள் அந்த மாதிரியான இயக்குனர்கள்லாம் வரும்போது காமெடிக்குன்னு தனியாக ட்ராக் இல்லை, அந்த காமெடியன் வந்து ஹீரோ கூடவே பயணிக்கிற மாதிரியான ஒரு படங்களாக அது அடுத்தடுத்து வருது. நடுவில் ஏன் பாக்யராஜ் சார் ஒரு ஃபார்முலா செட் பண்ணி கொடுத்துருக்காரு, அது ஏன் அடுத்த கட்டத்துக்கு அவரை தாண்டி அடுத்த இயக்குனர்களுக்கு மாறி அது தமிழ் சினிமாவோட ஒரு போக்காக ஆகாமல் பாக்யராஜ் சாரோடையே ஏன் நின்றுடுச்சு? அது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயமா? கண்டிப்பாக கஷ்டமான விஷயம் தாங்க. கண்டிப்பாக கஷ்டமான விஷயம் தான். அதனால தான் இவங்க வேற ஒரு ட்ராக் எல்லாம் போட்டு வேறு விஷயத்தை பண்ணாங்க. ரெண்டாவது பாக்யராஜ் சார் வந்து காமெடினா வெறும் காமெடி மட்டும் பண்ணலைங்க, அதுக்குள்ளே ஒரு ரியல் லைஃப் இருந்தது. அதான் சொன்னேன், அவருடைய எல்லா காமெடிக்குள்ளே ஒரு வாழ்க்கை இருந்தது. ஒரு அவர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காரு. அவருடைய எல்லா காமெடியும் பாருங்கள் தனியாக இருக்காது. இன்றைக்கி நிற்கக்கூடிய காமெடி வந்து மறுபடியும் வந்து இவங்க பேசுகிறதெல்லாம் வந்து வேறு மாதிரி ஒரு ஆளை இன்னொரு ஆளை நக்கல் பண்ணி ஒருத்தனை இன்னொருத்த அசிங்கப்படுத்தி அவரோட உருவ ஒற்றுமையை பற்றி சொல்லி கவுண்டர் கொடுக்கறது, அது மாதிரி நான் ஒன்று சொன்னா நீ ஒன்று சொல்லுன்னு சொல்லி அப்படி தான் இருக்குமே தவிர, பட் அவருடைய காமெடி இயல்பாக நடக்குங்க. அது இயல்பாக தான் இருந்தது. அதான் சொன்னேன், ஒரு கை ஓசையில் ஒரு டைலாக் பேசல, சிரிச்சிட்டே இருப்பீங்க படத்தில். பலத்துக்கு ஒரு டைலாக் ரைட்டர் அவர். ஒரு டைலாக் ரைட்டராக இருந்துட்டு ஹீரோவுக்கு ஒரு டைலாக் சொன்னோம், டைலாக்கை நம்புறாரு. டைலாக்கே இல்லாமல் ஒரு படம் எடுத்தார். ஒரு வார்த்தை கூட ஒரு ஹீரோ பேசாமல். இப்போ பார்த்தீங்கன்னா பிதாமகன்லாம் சரி, இவ்வளோ நாளைக்கு அப்புறம் பிதாமகனில் விக்ரம் வந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கும் இன்னைக்கு. ஆனால் அன்னைக்கு ஒரு டைலாக் ரைட்டர் அவர். அதுவும் அடுத்த படம் சுவர்லா சித்திரங்களுக்கு அடுத்த படத்தில் ஒரு ஹீரோ ஒரு ஊமையா படம் மொத்தத்துக்கு ஒரு டைலாக் கூட பேசாமல் அந்த படம் 100 நாள் அந்த படம். அப்புறம் ஒரு டைலாக் ரைட்டராக இருந்தாருன்னா டைலாக் நம்பர் அவர் இருந்தால் அந்த படத்தில் அவர் அந்த மாதிரி ஒரு கதை சூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. மொத்த படத்துலேயே ஒரு வரி கூட பேசாமல் இது மட்டும் தான் பேசுவார். ஆனால் ரசித்தோம், கடைசியில் அழுதும் சார் எல்லாரும். அந்த படத்தோட எண்டு அளவு வைக்கணும் நமக்கு. அப்படியே அப்படி கொடுத்தாரு அவர். ஒரு வார்த்தை கூட டைலாக் பேசாமல் சொல்கிறாங்களா, டைலாக்லேயே படத்தை ஒப்பித்திடுவாங்க. டைலாக் ரைட்டர் அவர், டைலாக்காக தான் சீன் பண்ணுறார். டைலாக் இல்லாமல் ஒரு படம் எடுத்து கிட்டு கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் பார்த்து ஆச்சரியமாக இருக்குது, அவ்வளோ ஹியூமராக இருக்குது. டைலாக்ல சிரிக்க வைக்கவே இல்லையே, வெறுமனே அந்த ரியாக்ஷன்லேயே சிரிக்க வச்சிருப்பாரு அந்த படத்தில். ஒரு நாய்க்குட்டி காணாமல் போகும், அதை வச்சு அவ்வளோ அழகாக சிரிப்பு. இன்னைக்கு பார்த்தா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குமே. அவரோட வாழ்வியல் இருந்து நான் தன்னோட வாழ்வியல் இருந்து நான் இந்த சீனை வச்சேன் அப்படின்னு நீங்கள் பேசும்போது ஏதாவது அவருடைய கதையை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரா? இல்லை சார், அவர் பொதுவாக வெளியே தான் சார் தேடுறாரு. அவர் சொன்னார் தான், நான் எல்லாமே மேக்ஸிமம் வந்து வெளியே தான் தேடுறேன். அவர் எங்கிட்ட பேசும்போது ஒரே ஒரு விஷயம் அவர் பர்சனலாக சொன்னார். ஒரு கதை ஒன்று சும்மா லைட்டாக சொன்னார் என்கிட்ட. அதுலேயும் ஒரு வாழ்க்கை இருந்தது அவருக்கு. ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு தாத்தாவை பற்றி ஒரு கதை சொன்னார். சும்மா சிம்பிளாக சொன்னார். வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு தாத்தா என்ன பண்ணுன்னு தெரியல, நடந்து போயிட்டே இருக்காரு. வேறு ஏதாவது பார்த்தா உங்கள் ஒரு இரும்பு கடையில் வந்து இரும்பு வாங்குவாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. பசிக்குது, வேறு வெளியே இல்லாமல் என்ன பண்ணிடுறாரு, அந்த ட்ரைனேஜில் வந்து ஒரு மூடி அரையும் குறையுமா இருக்குது, அந்த மூடியை தூக்கிட்டு போயிடுறாரு. மூடியை தூக்கிட்டு போயிட்டு ஒரு கடையில் போட்டு காசு வாங்குறாரு. காசு வாங்கிட்டு பார்க்குறாரு, அந்த திறந்துருக்காது. உடனே கார்பரேஷனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி, இந்த இடத்துல வந்து ஒரு மூடி வந்து திறந்துருக்கு, அதை மூடவே இல்லை, அதை வந்து பாருங்கள் அப்படின்னு மாதிரி சொல்லுவார். இதுக்குள்ளே என்னவோ இருந்தது.
என்னன்னு அவர் சொல்லும்போது எங்கிட்ட அவர் சொன்னார், அவரோட பசி முடியெல்லாம் எடுத்துட்டாரு, காசு வந்துருச்சு, அவர் வாங்கி டீ குடிச்சிட்டாரு, ஒரு பன்னு டீயும் சாப்பிட்டாரு, சாப்பிட்டு பார்த்தா திறந்துருக்கதை பார்க்குறாரு, அவர் மனசு கேட்கல, அதே காசில் வந்து ஃபோன் பண்ணி இந்த தெருவில் வந்து ஒரு டைனேஜில் மூடி இல்லாமல் திறந்துருக்க வந்து பாருங்க அப்படிம்பாரு. அதோட இந்த கதையை முடிப்பார் அவர். பட் இதுக்குள்ள என்னென்னவோ இருக்குல்ல, ஒரு ஷார்ட் ஃபிலிமா அது சொல்லி என்னன்னா இது வந்து கடைசியில் என்கிட்ட பேசிட்டு இருக்கும் டக்குன்னு சொல்றாரு இது. அப்படின்னா எப்பவுமே சினிமாவோட தான் சார் இருந்திருக்காரு. நம்ம அவர்கிட்ட கற்றுக்கிட்டதே தான். இப்பவும் எப்பவுமே காலையில் 10 மணிக்கெல்லாம் இல்லை, காலையில் 7 மணிக்கு போனாலும் அவர் ஆக்டிவாக இருந்திருக்காரு. அது இன்னைக்கு இருக்கிறவங்கள இன்னைக்கு இருக்கக்கூட முடியுமான்னு முடியல, எனக்கு தெரிஞ்ச நிறைய இடத்துல இல்லை அவர்கிட்ட. பட் அவர் அப்பவும் எப்பவுமே ஒரு பேடு பேப்பரு அந்த இடத்துல, அது வந்து பெரிய விஷயம் இல்லை. அது கடைசி வரைக்கும் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டோம் அந்த விஷயத்த. முடிச்சிடும். இப்போ சொன்னேன் இல்லையா அந்த சிறுகத்தன்மை சொல்லும்போது ஆச்சரியமா இருக்கு. இப்பவும் யோசிச்சுட்டு இருக்கிறார்ல அதை, இந்த மாதிரி ஒரு ட்ரெயினேஜ் ஒரு கம்பியை ஒரு தான் எடுத்து அது வந்து பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. எவ்வளோ பிரச்சனை இருக்கும் அதுக்கு மத்தியில் சின்னதாக எப்படியா இருக்கு, நல்லா இருக்காது அப்படின்னாரு. எனக்கு பார்த்தோன்னா இந்த மனுஷன் இப்பவும் யோசிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு தோணுச்சுக்கலாம் நமக்கு. அது அந்த மனுஷன் இருந்து எவ்வளோ எடுத்துக்கிட்டோம் நம்ம இன்னைக்கு வரைக்கும். ஓகே, அவரோட டைட்டில் கார்டு அப்படின்றதே தனியாக பேசுகிறபடியாக இருக்கும். ஒரு டைரக்டர் வந்து தான் எவ்வளவு பெரிய ஒரு திறமையானவன் அப்படின்ற காட்டுற ஒரு இடமா டைரக்ஷன் பை இவங்க அப்படின்ற மாதிரி போடுவாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்கோம். ஆனால் பாக்யராஜ் எப்பயுமே தான் வந்து அப்பாவித்தனமாக சொதப்பக்கூடிய ஒரு இடத்துல தான், உதாரணத்துக்கு ஒரு படத்தில் ஒரு தாத்தா மூடைகளை இழுத்துட்டு போயிட்டு இருப்பாரு, தாத்தா வழி விடுங்க நான் இழுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தொங்குவார். அந்த வண்டியோட சேர்ந்து தொங்கும்போது இங்கே வந்து கதை திரைக்கதை பாக்யராஜ் அப்படின்னு வரும். இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை துணிஞ்சு அவர் வச்சதுக்கான காரணம் அந்த கேரக்டரை வந்து இந்த கேரக்டர் இப்படிதான் அப்படின்ற ஒரு அந்த ஒரு 2-3 நிமிடங்களுக்குள்ளேயே இந்த கேரக்டர் இந்த ஹீரோ இப்படிதான் இருப்பாரு இந்த படம் ஃபுல்லா அப்படின்றதுக்கு செட் பண்றாரா? மைண்ட் செட் பண்ணிடுவாரு. ரெண்டாவது அவருக்கு வந்து அது வந்து ஒரு பர்டிகுலரா ஒரு குறிப்பிட்ட இடத்துல போட்டா அது ரெஜிஸ்டர் ஆகுன்றதுக்காக தான் அதை பண்றாரு அவர். பட் ஆனால் வேற யாருக்கும் அது கரெக்டாக சாத்தியமானு தெரியல. அவர் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது அவர் போடக்கூடிய எல்லா இடமுமே நல்லா இருக்கும். அவர் எந்த இடத்துல அது போடுறாரோ அவர் எழுதும்போதே அதை வந்து அதான் சார் ஸ்கிரிப்ட் எழுதும்போதே அதை முடிவு பண்ணிடுறாரு, இந்த இடத்துல தான் அந்த கார்டு வரணும் அப்படின்ட்டு. யூனிக்காக ஒரு சில டைரக்டர்ல வந்து எ ஃபிலிம் பை அப்படின்னு போடுவாங்க. இது வந்து என்னோட டீம் கிட்ட இருந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு வார்த்தைகளை வந்து போடுவாங்க. படம் முடியும் போது ஒரு டைரக்டர் பேர் இருக்கும், எ ஃபிலிம் பை அப்படின்னு இருக்கும், இல்லைனா ஏ அப்படின்னு போட்டு இவங்களோட ஃபிலிம் அப்படின்னு இருக்கும், வித்தியாசமாக காட்டுவாங்க. ஆனால் பாக்யராஜ் அவர்கள் படத்தோட சீனில் எங்கே வச்சா நான் வித்தியாசமாக தெரிவேன் அப்படின்ற இடத்துல அதை வைக்கிறாரா? கண்டிப்பாக அவருடைய எல்லா படங்கள்லையுமே இருக்கும் சார். அது நான் தான் சொல்லிட்டேனே, ஒவ்வொரு படங்கள் எடுக்கும்போது இப்போ நாம உட்காந்து வேற ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினா கூட சரி அவருடைய சாயல் இல்லாமல் எதுவும் எழுதிட முடியாது சார். ஓகே, அவர் ஏன் கதாநாயகன் அப்பாவியாவே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டார் ஒவ்வொரு? இல்லை, அவருக்கு விடியுமுறை காத்திரன்னு ஒரு படம் பண்ணார்ல சார், அதில் ஒரு மாதிரி ஒரு வில்லனட்டிக்காக ஒன்று வரும். ஆனால் பட் அவருக்கே கூட அந்த படம் ஓகே தான், பட் அவருக்கு அது பெருசாக செட் ஆகலை. பட் ஏன்னா அந்த கன்னி பருவத்திலே படத்தில் ஒரு வில்லனா நடித்தது அவ்வளோ பெரிய ஹிட்டு. அவர் நடிப்பை வந்து பலரும் பேசினாங்க, கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தனக்கு வந்து வில்லனும் வரும், நானும் சீரியஸான ஒரு கேரக்டரை பண்ணலாம் அப்படின்னு ஏற்கனவே நிரூபித்த ஒருத்தர். ஆனால் அப்பாவியான ஒரு அந்த இடத்துலையே அவர் படங்கள் இயக்குனதுக்கான காரணம் எதுவும் காரணம் இருக்கா, இல்லை குடும்பங்களுக்கு நம்ம போய் கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு? இல்லை, அது ஒரு காரணம். பட் முந்தானை முடிச்சலாம் பார்த்தீங்கன்னா அவர் அப்பாவிலாம் கிடையாது. கடைசியில் பண்ண முந்தானை முடிச்சலும் சரி, மௌனகீதங்கள்லையும் சரி, எல்லாத்துலேயும் ஒரு அப்பாவிலாம் கிடையாதுங்க. அவர் ஒரு மாதிரியான ஒரு கோலை அப்படிலாம் இல்லை. அந்த வாழ்க்கை ஒன்று இருக்கு இல்லையா, அவருக்கும் கோவம் வந்திருக்கு. முந்தானை முடிச்சலையும் சண்டை போடுவார், கோவம் வரும், பயங்கரமாக எல்லாம் பண்ணுவார். அந்த வாழ்க்கைக்கு அவர் வந்து நமக்கு வந்து இதுதான் அப்படின்றத விட இந்த கேரக்டருக்கு அது போதும். அவர் கேரக்டருக்காக தான் பண்ணுறாரு. அவர் இந்த கேரக்டர் இவ்வளோதான், இந்த கேரக்டருக்கான லிமிட் இவ்வளோதான், அது தாண்டியும் போகலை. அவர் ஒரு 50-100 பேர் அவர் அடிக்கிறது மாதிரியெல்லாம் சீன் வரவே செய்யாது. ஒரு 100 பேரை அடிச்சுட்டு ரத்தம் சொட்ட அடிச்சு போட்டு அவர் மாட்டுக்கு போகிறது அப்படிலாம் ஒன்றுமே பண்ணலை. அவருக்கு தூர நிபுணத்தில் கூட அப்படி தான். சிலம்பம்னா அவர் சிலம்பம் ப்ரொஃபஷனலாக பண்ணிட்டு தான் கற்றுக்கிட்டு தான் அந்த சண்டை பண்ணியிருக்காரு அவர். பட் சண்டை இருந்தால் கூட சண்டைக்கு ஒரு லாஜிக் இருக்குது அவருக்கு. ஒரு ஃபைட்டு சீக்வன்ஸுக்காகலாம் அவர் ரெடி ஆகிறதே இல்லை. அந்த ஃபைட்டு ஆட்டோமேட்டிக்காக கதையில் வரும். தூர நிபுணத்தில் கூட 2 ஃபைட்டு வந்திருக்கும். அது கரெக்டாக லாஜிக்காகவே ரொம்ப கரெக்டாக இருக்கும் அதில். ஓகே, ஒரு விரிவான ஒரு பார்வையை முன் வச்சிங்க. இறுதியாக பாக்யராஜ் அவர்கள் குறித்து நீங்கள் சொல்ல வந்த விஷயங்களை சொல்லலாம். உங்களுக்கு பாக்யராஜ் சொன்னோடனே என்ன நினைவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரையாடலை முடிச்சுக்கலாம் சார். பாக்யராஜ் சாரை பற்றி நினைக்கும் போது அவருடைய படங்கள் எல்லாமே சார், அவருடைய படங்கள், அதுவும் மௌனகீதங்கள், சுவர்லா சித்திரங்கள், ஒரு கை ஓசை, நிறைய அவரோட சினிமாக்கள் நான் மறுபடியும் எழுதும் போதும், நான் முன்னிலையெல்லாம் எழுதும்போது எனக்கு அவர் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிறாரு. ரெண்டாவது ஒரு பர்சனலாக யாருக்காவது ஏதாவது பண்ணணும்னு கடைசி வரைக்கும் நினச்சார். என்ன மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டு உட்கார வச்சு நீ ஏன் இப்படி இருக்கிறேன்னு கேட்டு எனக்கு நிறைய சொல்லி
மறுபடியும் என்னோட கதையை சொல்ல சொல்லி என்ன நான் என்ன சொல்கிறேன், மறுபடியும் நான் இவ்வளோ கம்பீரமாக உட்காந்துருக்கிறதுல சார் ஒரு காரணமாக இருப்பார், ஏதாவது நல்லது சொல்லியிருப்பார். ஒரு எழுத்தை விட்டுறாத, உனக்கு எழுத்துங்கிறது அவ்வளோ அழகாக வருது, நல்லா பண்ணு அப்படின்ட்டு அவள் அழகாக சொல்லி அவசியமே இல்லை. நான் அவரோட உதவியாளர் கிடையாது. ஸோ ஒரு மனிதனாகவும் சரி, ஒரு கலைஞனாகவும் சரி, பாக்யராஜ் சார் வந்து எப்போவுமே மனசில் இருக்கார். என் மனசில் இல்லை, எல்லார் மனசுலையுமே இருக்கிறார். இறுதியாக அவர் நடிகராக இருந்திருக்கிறார், இயக்குனராக இருந்திருக்கிறார், திரைக்கதை ஆசிரியர், எழுத்தாளர், பாக்கியான்ற இதழை நடத்தியிருக்கிறார். அப்புறம் இசையமைப்பாளராகவும் அவர் அந்த இடத்துக்கும் போயிட்டு வந்திருக்கிறார். இது வந்து ஒரு பல இடங்களில் இயங்கும்போது அந்த நேர மேலாண்மை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஆமாம் சார், அவருக்கு அவர் தேடல் இருந்துகிட்டே இருந்தது. கடைசியாக நான் பார்க்கும்போது கூட டியூன் போட்டுட்டு உள்ள ஆஃபீஸுக்குள்ளேயே வந்து ஆர்கெஸ்ட்ரெல்லாம் வர வச்சு டியூன் போட்டுட்டு இருந்தாங்க. வேற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான டியூன் போயிட்டுருக்கு அப்படின்னாரு சார். அதான் சொன்னேன், அவர் கடைசி வரைக்கும் சினிமாவில் தேடிட்டே இருந்தார் சார். அதான் அவருடைய பெரிய ஹைலைட்டு. நம்ம அவர்கிட்ட இருந்து எடுத்துக்க போகிறது அதான் சார். கடைசி வரைக்கும் எந்த வேலைக்கு வந்திருக்குமோ அதை ரொம்ப சின்சியராக செஞ்சார். அதனால தான் அவரை இன்னும் மனசுக்குள்ளே வச்சுருக்கோம். விரிவான பார்வையை முன் வச்சிங்க. நன்றி. ரொம்ப நன்றி.